எனும் நீரை பாய்ச்சி தகவெனும் வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் தசகாரிய வாசியோக சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பெருந்தினி, பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. முக்தி நெறி அறியாத மூர்கருடும் முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனை என கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. எல்லாம் வல்ல சிவபெருமான் நம்மை போன்ற ஆறாம் அறிவுள்ள மனிதர்களும் கடவுளாவதற்காக வேறெங்கும் இல்லாத புதிய நவீன கருவி நமக்கு தசகாரிய வாசியோகத்தை கொடுத்தார். நேற்றே நம்ம பார்த்துருப்போம். ஒரு கடவுள் சொல்கிறாரு, நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க, நிறைய குழந்தைய பெற்றுக்க, எதை ஒன்றா சாப்பிடு, மதுலாம் குடிக்கலாம், மது ஆறு ஓடும், நம்ம மதத்துக்கு எதிராக இருக்கவங்களாம் வெட்டலாம் அப்படின்றார் ஒரு கடவுள். இங்கே சிவபெருமான் சொல்கிறாரு, சாப்பாடு தூக்கம் மூச்சு மரணத்தை எல்லாம் வெல்லணும். அங்கே லேவிஷாக தரேன்றாங்க. என்னது இதெல்லாம் சாப்பிட்றது பாவம், கல்யாணம் பண்ணிக்கிறது பாவம், குழந்தை பெற்றுக்கிறது பாவம், சைட் அடிக்கிறதே பாவம் அப்படின்றார் ஒரு கடவுள். நமக்கு எது பிடிக்குது? அதுவும் கடவுளாம், இதுவும் கடவுளாம். யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லைங்களா ஐயா? அவ எது கடவுள்? சாப்பாடு தூக்கம் நல்ல வீடு வேலை சொகுசான பங்களா காரு வசி இதெல்லாம் கொடுக்குற ஒரு கடவுளா, இல்லை இதெல்லாம் கடந்து 7ஆம் அறிவுக்கு போ அப்படின்னு அது சொல்லி கொடுக்குற கடவுளா? சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் வெறும் துன்ப நீக்கம் தாங்க ஐயா. அதனால அதை கடந்து போறதுதான் சரியா இருக்குங்க ஐயா. ஆனா மக்கள் இப்ப எதை ஆன்மீகம் நினைக்கிறாங்க? துன்ப நீக்கமே போதும், நிறைய படைச்சா ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க ஐயா. அதான் பெண்மீகம். புரியுது இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. டவுட் இருந்தா கேட்கலாம். நம்ம இது வரையிலும் பேசி வந்திருக்கோம். டவுட் எதாவது இருந்தா கேட்கலாம். டவுட்டே இல்லைன்றீங்களா? அந்த உணவு முறையில அந்த ஸ்டெப் வந்து இது மைண்ட்ல எனக்கு தோணுது. அது சரியான தெரியல. அதாவது திரவ உணவு அதுக்கப்புறம் காற்று அந்த மாதிரி உணவு, அந்த மாதிரி அப்படி ஸ்டெப் போகணும் ஐயா. அப்படிதான் போகணும். ஆமா, கரெக்ட். நம்ம எப்படி பிறந்து வரமோ அப்படிதான் திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். பிறக்குள்ள நமக்கு திரவ உணவு ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் தான் செமி சாலிடு, அப்புறம் தான் திட உணவு வருது. அதே மாதிரி தான் இப்படி போகலையும் அப்படி தான் போகணும். இப்போ எல்லாமே உணவுல தான் வருது. இப்போ நீங்கள் பருப்பும் சேர்ந்து உரம் சாப்பிட்டாலும், நான்வெஜ் சாப்பிட்டாலும், வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் எல்லாம் எதில் வருதுங்கய்யா? உணவு முறையில் தான். அப்போ நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையில் எதுவுமே இல்லை. இப்போ போய் ஒரு குழந்தை கோழி சாப்பிடணும், கோழி போய் அந்த குழந்தை அடிச்சு சாப்பிடுமா? இல்லையா. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆடு சாப்பிட்றீங்க மாடு சாப்பிட்றீங்கன்னா நேரடியாக அந்த ஆட்டை அப்படியே அடித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுருவோம். புரியுதா இல்லைங்க? நிறைய பேர், அதுவும் பெண்கள் குழந்தைங்களாம் என்னது விட்டுருவாங்க, தொட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி இதில் கவனம் கொடுக்கறதால தான் இவ்வளோ பிரச்சனை. இது என்னது அப்படின்னு. அப்போ வல்லார் சொல்கிறதுலாம் ஏன் புரியல? அப்போ பருப்பும் செந்தூரெல்லாம் நமக்கு சாப்பிட்றது இயற்கையா? அதுவும் உயிர் தான். நேற்று நான் சொன்ன மாதிரி
மாமரத்தை வெட்டின்னு வந்து ஜன்னல் செஞ்சு போட்டுனா வளராது. அதுமாரி தங்கம் வெள்ளியெல்லாம் கொண்டு வந்து மோதிரம் செயின் ஆக்கி போட்டிங்கன்னா எப்படி வளரும்? அது உயிர்கொலை இல்லையா? அதை வேற சாப்பிட்றாங்களாம். நம்ம மரத்தை சாப்பிட்ற மாதிரி தங்கம் பருப்புலாம் சாப்பிட்றாங்க. அது உயிர்கொலை இல்லையா? ஆமாங்க, கொலைதான். அதை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகியும் சாப்பிட்றான். அது கொலை இல்லையா? அது தற்கொலை. அப்போ இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டாங்க யாரும்? ஏன்னா இவனுக்கு குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகம்டா. புரியுதா இல்லைங்களா? வல்லார் சொல்லிட்டாரு, பருப்பும் சேர்ந்து சார் மஞ்சள் கரைச்சலாங்க, நீ வாழை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். வாழைன்னா என்ன, அது ஏன் ஊற்றுது, அது ஏன் வாழை வருது, அதை பற்றிலாம் இவனுக்கு கவலை கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அப்படியே கண்ணை மூடின்னு இது வேறு பக்தின்னு வேறு சொல்லிடுறாங்க. இது வல்லார் சொல்லிட்டாரு, மஞ்சள் கரைச்சலாங்க நீ வாழை எடுக்கணும், இந்த மஞ்சள் கரைச்சலாங்க நெய்யில் என்ன எடுக்கணுங்கய்யா? இதெல்லாம் எப்படி விளக்காமா? வேலைக்காகுங்களா ஐயா? யோசிக்காமல் இதெல்லாம் செய்தா பக்தியா வேலைக்காகுமா? இல்லையா, யோசிக்கணும். யோசிக்க தெரியல. இதுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னே தெரியலையா. தனிமங்கள்னா என்ன, அதுக்கும் உயிர் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க தெரியல. அப்போ விளையுது, அதாங்க பொன் விளையும் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோளார் தங்க வயல்ல என்ன விளையுங்கய்யா? ஆமாயா, நெல் விளையிற மாதிரி தங்கம் விளையுது. அப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? இது உண்மையா பொய்யா? நான் எதை பொய்யா சொல்லிருந்தேன்னா பொய் முட்டையா அடி எடுத்து சொன்னாதான் தெரிய வருதுயா. அதுக்கெல்லாம் உயிர் இருக்குங்கிறது நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இப்ப நான் பொய் முட்டையா எதை அடிக்கணுன்னா இல்லங்க, எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க, புரிஞ்சிட்டு இருக்குதுங்கய்யா. ஆமா. இப்ப தங்கம் கோளார் தங்கல் வயல்ல அது மாதிரி சொல்றாங்க. வைரம் வந்து தென்னாப்பிரிக்காவில் தான் இருக்குதான், அங்கதான் அங்க வைரம் விலைதான். புரியுதா இல்லைங்களா? அப்ப இது மாதிரிலாம் விளையுது அப்படின்னா விதை இல்லாம விளையாது. அப்போ நம்ம உடம்பும் பூமியில் ஒரு பாகம், சரிங்களா? அப்போ நம்ம தங்கம் விளையிற மாதிரி இருக்குதா அப்படின்றது தான் பொன்னார் மேனின்னு அவர் பாடுறாரு. வருங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பாடுறாரு. இது திட்டுறாரு அந்த பாட்டில். அவர் இவ போனார் அந்த கோயில் சாமி வந்து இவர் கையில் ஒரு பாட்டு பாட்டால் நமக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி மார்வேடஸில் வந்து அந்த ஊருக்கு தான் வழின்னு கூட்டு போய் அவர் கோயிலில் விட்டார். அதனால அவர் திட்டணும். யாரா? சிவபெருமான. ஒரு வழி மாற்றி கூட்டு போய் இது பண்ணி மறைஞ்சிட்டாராம் அவரு. அதனால இவரு கடுப்பு, அது திட்டணும். அதுக்காக எப்படி பாடுற பாருங்க, பொன்னார் மேனியனே. பொண்ணு அன்பா இருந்தா அப்படின்னா அன்பு அதிகமாக வரும்னு அர்த்தம். அப்போ பொன்னார் மேனியனே அப்படின்னா என்னது? தங்கம் அவங்க உடம்புல என்ன இருக்குங்கய்யா? இருக்குது, அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். தங்கம்னா தங்கம் மேலே போட்டுக்குது இல்லை, உடம்புல வளைஞ்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறது தான் நிறைய நாள் வாழணும். அதனால தான் வெள்ளைக்காரவங்களாம் நல்லவன்னு சொன்னாங்க. புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா அதான் தங்க கலரில் வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க. பொற்றுணை திருந்தடி, பொறுத்துணை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த தங்கத்துக்கு ஏன் இவ்வளோ மவுசு? தில்லை நடராஜ பெருமான் தங்கத்துக்கு ஏன் இவ்வளோ மவுசுனா அது அறிவியல் காரணங்களும் இருக்குது. அறிவியல் காரணங்கள் தான் அது, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அடகு வைக்கிறதுலாம் சும்மா. புரியுதா இல்லைங்களா? அடகு வச்சு வாங்கிக்கலாம். அதனால தான் தங்கம் உயர்ந்தது. அது என்னதுங்கய்யா? அவாந்தர பயன். அது என்னதுங்கய்யா? உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்குதுங்க. சைட் எஃபெக்ட். அதான் சொல்லலாம். அதெல்லாம் உலக பொருளாதார நிர்ணயம் சைட் எஃபெக்ட். மெயின் எஃபெக்ட் எது? பொன்னார் மேனியனே. புரியுதா இல்லைங்களா? உங்கள் உடம்புல தங்கம் நிறைய இருந்ததுன்னா உள்ள தங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை பார்த்ததுண்டோ அப்படின்பாங்க. அப்போ தங்கச்சத்து உடம்புல அதிகமாக இருந்ததுன்னா நோய் நொடிகள் எதுவும் என்னது இருக்காது. சூரியனில் தங்கம் இருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்க? தெரியுதுங்களா? ஆமாயா. அப்போ தங்க சத்து அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகுது? உடம்பு கெட்டு போகாது. எப்படி அப்படின்னா டைட்டானிக் கப்பல் தெரியுமா? டைட்டானிக் சினிமா பார்த்துருக்கோம். அதான் அதில் அது ஏன் ஃபேமஸ் தெரியுமா? டைட்டானிக் கப்பல் ஏன் ஃபேமஸ்? பிரம்மாண்டம், அவ்வளோதானையா?
பிரம்மாண்டம் இல்லை. அது மாதிரி இந்த கப்பல் எல்லாம் மூழ்கிடுச்சு அப்படின்னா அதில் வந்து அப்போல்லாம் அந்த பிரிட்டிஷ் தானே அந்தந்த ஊரில் கொள்ளை அடிச்சுலாம் எடுத்து போகணுங்க அங்கே. அதுமாரி டைட்டானிக் கப்பலில் இதெல்லாம் மறைச்சிட்டானுங்க, ஏன்னா அது போய் தேடுவானுங்க அப்படின்ட்டு. அதுக்கு தான் முதல்ல தேடுறானுங்களே. இப்போ ஒரு தங்கம், அதில் நிறைய தங்கம் இருந்தது. அதில் பெரிய பெரிய பணக்காரெலாம் வர போனானுங்க. அவனெலாம் சும்மா போகணுங்க. நம்ம கோயில்கள்லயே கொள்ளையடிச்சிட்டு போனவனுங்க. அப்ப கொள்ளையடிச்சிட்டு போனாதான் எடுத்துட்டு போறது தான் அந்த போக்குவரத்து. ஆமாம். அப்போ அந்த தங்கம் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அது துரு பிடிக்காது. இந்த ரெஸ்ட்லாம் கிடையாது அதுக்கு, புரியுதா இல்லைங்களா? எவ்வளோ காலம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். தேய்மானம் தான் உண்டை தவிர நீங்கள் போட்டு தேய்ச்சிங்கன்னா தேய்மை தவிர மற்றபடி என்னது அது துரு பிடிக்காது. காற்று கூட வினை புரியாது. ஆக்சிஜன் கூட அவ்வளோ சீக்கிரம் என்னது இப்போ துருமுலாம் இருமுனா ஆக்சிஜன் கூட வினை பண்ணி துரு பிடிச்சி சீக்கிரம் போய்டும். அதுக்கு தான் அதை மறைக்கிறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், புரியுதா இல்லைங்களா? ஆனால் தங்கம் இருக்குது இல்லைங்களா, இது என்ன அது வெள்ளி கூட இதுவாகும். வெள்ளிலாம் சாக்கடையில் வெள்ளி கொலுசுலாம் போட்டு சாக்கடையில் இறங்கினா கருப்பாயிடும், புரியுது தெரியுமா? சென்னை காத்துக்கே கருப்பாயிடுதியா சில்வர். சில பேர் ஆமாம், எல்லா தனிமங்களும் ஆக்சிஜனோட என்ன பண்ணோம் ரியாக்ட் பண்ணும். தங்கம்னா அது ரியாக்ட் பண்ணாது. அதுதான் பொன்னார் மேனி. இப்போ புரியுதா வருங்க? அப்போ சமாதி வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் உடம்புல தங்கம் வேணும். அதான் அவர் சொல்கிறார், பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசித்து. புலித்தோலியாக இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்க. புலித்தோலியாக பண்ணோம். புலித்தோல், மான் தோல், யானைத்தோல் இதெல்லாம் ஏன் கட்டிக்கணும்? எனர்ஜியை வந்து வெளியே போனோம். அப்போ தப்பாமல் கொள்ளும் அத்தி உரி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தினா யானை. அத்தி உரி தப்பாமல் கொள்ளுமா? எதை கொள்ளும்? பூச்சியெல்லாம் வராதுங்க கிட்ட. பூச்சியெல்லாம் வராது, அப்படி கிடையாது. தப்பாமல் கொள்ளும் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு குழு தரேன். மகாபாரதத்தில் இந்த வாரணாவதம் தெரியுமா? அதேதான் வாரணாவதம். இதுதான் தப்பாமல் கொள்ளும் அத்தியூரி. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க, புரியுதுங்களா? படிக்கிறதுக்கு என்னது எவ்வளோ விஷயம் இருக்கு, நிறைய இருக்கு. அதே அவங்கள போட்டு அதுமாரி கொளுத்துறாங்க. பஞ்சபாண்டவர்களை கொளுத்துறாங்க. அங்கே குந்தி தான் இருக்குது, திரௌபதி கிடையாது, புரியுதுங்களா? வலை தோண்டி தப்பிக்கிறாங்களாம். அதுக்கு விதுரன் ஒரு எலி பிடிச்சி கொடுக்குறாரு. அது குழு நேரடியாக சொல்லக்கூடாது. அது எலி பிடிச்சி அதை பார்த்து கண்டுபிடிச்சி இவங்க வலை தோண்டி தப்பிச்சிடறாங்களாம். அதுக்கு பேர் வாரணாவதம். வாரணம்னு என்னன்னு தெரியுங்களா? யானை. வாரணம் 1000 கலிங்கத்து பரணி பாடுவாங்க. யாருக்குன்னா 1000 யானை கொண்டவங்களுக்கு கலிங்கத்து பரணி, புரியுதுங்களா? போரில் 1000 யானைகளை கொன்றவர்களுக்கு என்ன பாடுவாங்க ஐயா? கலிங்கத்து பரணி. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ அர்த்தம், நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அப்படியா? அதுக்கெலாம் என்ன அர்த்தங்கய்யா? வாரணம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கோயிலில் எதுக்கு யானை நிப்பாட்டுறாங்க ஃப்ரண்ட்டில்? விநாயகர் தான். அதுவும் ஏன் கோயில் ஆரம்பத்தில் விநாயகர் தான் வைக்கிறாங்க, யானை தான் நிப்பாட்டுறாங்க. யானை எதை குறிக்கிறது?
மூலாதாரம் கடவுள். மூலாதார கடவுள். ஓகே. ஞானம். யானை. ஞானம். ஞானம்லாம் இல்லைங்க. யோகம் ஐயா. யோகம். யோகம்தான். யானைன்னா யோகம், யோக மாயை குறிக்குது. புரியுதா இல்லைங்களா? யோக பயிற்சி இருக்குல்ல, அது குறிக்குது. அப்போ அந்த 1000 யானையை வெட்டணுமா? வெட்டினா உங்களுக்கு முக்தி. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன், களிறு எரிந்து மீளுதல் காளையின் கடன். களிர்னா யானை. என்ன சொல்கிறேங்க? காளைனா குருவையா? அண்ணாமலையார் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு மாடு ஒரு யானை ரெண்டுத்துக்கும் மூஞ்சி இந்த பக்கம் பார்த்தா அது மாடு மாரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா என்னது யானை மாரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி போடுறாங்க? இதுதான் களிறு எரிந்து மீளுதல். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் சிம்பாலிக். இதெல்லாம் தான் டீச்சிங் மெத்தடு கோயிலில். இதெல்லாம் உயில். அது புரிய வேண்டியது புரியும். மற்றவனுக்கு என்னது எவ்வளோ அழகாக கலை நடந்து போயிடும். புரியுது இல்லைங்களா? அதிசயம் பார்த்துட்டு போக வேண்டியதான். அதுமாரி யாழி அது பார்த்தீங்கன்னா சிங்கம் மாரி இருக்கும். ஆனால் சிங்கத்துக்கு என்ன இருக்கும்? தும்பிக்கை இருக்கும். தும்பிக்கையில் பல்லு இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம்? நம்ம அந்த லயனும் டைகரும் லைகர் போல அப்படித்தானையா? எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க? மடையர்கள் குழம்பு நிஜமாவே இந்த உயிரினங்கள் இருந்திருக்குமாயா? இப்படி அது இருந்து நம்ம உருவாக்கலாம். புரியுதா இல்லைங்களா? மடையர்கள் குழம்பு போய் இதை பார்க்கக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு போயிடணும். இது அறிவியல் இருக்கிறோம். அது புரிஞ்சிருச்சு. உழவு பண்ணுற சிவபுரம் முன்னை பழமைக்கும் பழையவன் பின்னை புதுமைக்கும் என்னது புதியவன். அப்போ பருப்பங்களை தங்கம் வயிறெல்லாம் சாப்பிடணும். நீங்கள் வயிறு பருப்பம் இருக்குது தெரியுமா? சங்கு பருப்பம், தாளக பருப்பம், கந்தக பருப்பம் எல்லாம் இருக்குது தெரியுமா? செந்தூரம் வல்லார் சொல் அயம் முதலிய செந்தூரங்களையும் தாமிரம் முதலிய பருப்பங்களையும் உண்டு வர வேண்டும். அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்ணுங்கய்யா. உங்களுக்கு அதான் இதை தான் சமைக்க தெரியும். இதுக்கே பெரும்பாடு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடலாங்க அப்படின்னு இப்போ புரியுதா இல்லைங்களா? இதுவே சமைக்க முடியல, அப்புறம் எங்கே தங்கத்தை சமைக்கிறது, வெள்ளியை சமைக்கிறது, இரும்பை சமைச்சு தாமரத்தை சமைச்சு எப்படி சாப்பிடுங்க? அந்த சத்துக்கள் எடுத்துக்க தெரிஞ்சிருக்கணும் ஐயா. சத்து எடுக்கிறோமா? அது ரைட் தான். சமைக்கிறது எப்படி சமைப்பீங்க? சமையல்னா என்ன? முதல்ல நம்மளால சமைக்க முடியாதுயா. அப்புறம் என்ன? அப்போ பெண்கள் சமைக்க தெரியணுன்றாங்க. அதான் சமயம். சமைக்க தெரியாது இப்போ இருக்குது. அதான் சொல்ல எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் நான்வெஜ் இல்லைன்னா பெண் தன்மையும் போச்சு, ஆண் தன்மையும் போச்சு, எல்லாம் போச்சு. புரியுதா இல்லைங்களா? அப்போ அதால் தாங்க சொல்கிறாங்க சிவபெருமான் முன்னை பழமைக்கும் பழையவன் பின்னை புதுமைக்கும் என்னது புதியவன். ஏன்னா சாப்பாடு சாப்பிடாம இருக்கணும்னு பார்த்தா சாப்பிடாம இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்கன்னா நாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடல. இப்போ புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்கன்னு? அப்போ கடவுளுக்கு எதுக்கு தங்கம்? இப்போ பாருங்க அந்த இதில் என்னது பத்மநாத சாமி கோயில் அவ்வளோ தங்குது. திருப்பதி வெங்கடாஜலபதி அவ்வளோ இப்போ தங்கம். எதுக்கு இதுமாரி நடராஜர் தங்கத்தில் ஐயப்பன் தங்கம். இங்கே சாமியார் சொல்கிறான் உன்னுயிருக்கு எதுக்கு பொன் செல்வம் என்ன சொல்கிறாங்கய்யா? பொன்னாசை மண்ணாசை பொருளாசை இதெல்லாம் உனக்கு கூடாது. இதெல்லாம் பெண்மீகம். புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் யாருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தான், ஆண்களுக்கு தான். புரியுதா இல்லைங்களா? உனக்கு என்ன இருக்கக்கூடாது? எந்த ஆசையும் கூடாது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆனால் எங்களுக்கு என்ன என்னது அத்தனைக்கும் ஆசைப்படு. புரியுதா இல்லைங்களா? ஆன்மீகத்துக்கு அத்தனைக்கும் ஆசைப்படுங்கய்யா. சாமி எல்லாம் என்னது அதுக்கு நிறைய சொத்து சேர்த்துக்கும், தங்கத்திலே சிலை வச்சுக்கும், எல்லாம் வச்சுக்கும். கேட்டுங்களா? தங்கம் வயிறெல்லாம் யாருக்குங்கய்யா?
சாமிக்கு, ஆண்களுக்கு. சாமிக்கு. ஆமாம், பெண்களுக்கு பொன்னாசை, மண்ணாசை, பொருளாசை எதுவும் கூடாது. புரியுதா இல்லைங்களா? ஏன் இப்படி? ஏன் இப்படி? ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்னா இதெல்லாம் சமைச்சு சாப்பிடணும். புரியுதுங்களா? இதுதான் சித்தர் கதையெல்லாம் படிக்கணும் நீங்கள். இந்த இவர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் இது அவர் பேர் தெரியல, கதை தான். என்னென்னா காட்டுக்குள்ளே போய் அவர் மரம் வெட்டுறவர். போய் காட்டுக்குள்ளே போய் மரம் வெட்டினா, ஒரு மூங்கில் மரத்தை வெட்டினா அதுலேருந்து என்னது தங்கம் தூள் கொட்டுது. தங்க கிரைன்ஸ் இருக்குல்ல, தங்கத்தூள், அதுலேருந்து என்னது கொட்டுது. அலறி அடிச்சுன்னு ஓடியாரான். என்னான்ட்டு, ஐயோ ஆட்கொல்லி பூதங்குது, அங்கே யாரும் ஓடுறாதீங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? தங்கத்தை அப்படி சொல்றாரு. இது ஆட்கொல்லி பூதம் இருக்குது, அலறி அடிச்சுன்னு ஓடியாரான். ஆட்கொல்லி பூதங்குதா அப்படின்னு சொல்லி, என்ன அங்கேன்னா இதுமாரி 2 பேர் வந்தானுங்க அந்த வழியாக. ஏன் கத்தின்னு ஓடியாரீங்க அப்படின்னா, இதுமாதிரி ஆட்கொல்லி பூதங்குது, அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு. ஆட்கொல்லி பூதம் என்ன பண்ணும், துரத்தின்னு வருதா, நாங்கள் பார்த்தது இல்லை, பூதத்தை பார்க்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. இல்லை அது எல்லோரும் பார்க்கலாம், அது துரத்தின்லாம் வராது, நீ தான் அதை துரத்துவ, கடைசியில் அதுங்கிட்டே போய் மாட்டி நீயே சேர்த்துருவ. அது ஒன்றும் துரத்தாது, நீ தான் அதை துரத்துவ அப்படின்றாரு. பூதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கானுங்க. எங்கே இருக்குது அப்படின்னா, அது வேணாம், அங்கே போகாதீங்க, செத்துருவீங்க, அது ஆட்கொல்லி பூதம் அப்படி மறுபடியும் சொன்னார். அப்படின்னா அப்படிங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, இந்த இதை மூங்கியில் வெட்டினேன், அதுலேருந்து தங்கத்தூளாக கொட்டுது, அதான் ஆட்கொல்லி பூதம் அப்படின்னாரு. இவனுக்கு எப்படி இதுதான், நம்மளுக்கு எப்படி இருக்குங்கய்யா? பெரிய புதையல் கிடைச்ச சந்தோஷம். புதையல் காட்சி வேறு போகிறான். போய் பார்த்தா நிறைய அது மட்டும் காட்டுது, தங்கத்தூள் அப்படியே. அதெல்லாம் ஒரு மூட்டையில் வாரினானுங்க. நிறைய தூக்க முடியல அவனால, தூக்கின்னு வந்தானுங்க. வந்து அப்புறம் 2 பேரும் பங்கு போடணும்ல, 2 பேர் இருக்கிறான்ல, அது என்னது, இது வந்து தங்கம் சாப்பிடலாம் இவனுக்கு தெரியாது. புரியுதுங்களா? உடம்பு பற்றிலாம் அவனுக்கு தெரியாது. இப்போ ஐயா சொன்னவே தங்கம்னா என்னது, உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. உலக பொருளாதாரம் வந்து கடைசியில் அது சாப்பாடாக மாறி ஏடிபியாக மாறலைன்னா அந்த தங்கத்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த வைரத்தால் என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லை. அப்படின்னா இது அவனுங்க இதுமாரி பண்ணிவிட்டு 2 பேர் பங்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ ஊருக்கு போய் முதல்ல சாப்பாடு ஏதாவது, அதுக்குள்ளே பசிக்குது அவனுக்கு, சாப்பாடு வாங்கினோம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கானுங்க. இவன் ஒருத்தன் ஊருக்கு போய் சாப்பாடு வாங்கினோன்னா, அவன் என்ன நினைக்கிறான், மொத்தமாக நமக்கு அப்படின்ட்டு சாப்பாட்டில் விஷம் வச்சிட்டான். இவன் சாப்பிட்டு கொண்டு வர சாப்பாட்டில் விஷம் வச்சிட்டான். இவன் என்ன பண்ணான்னா, அவன் வந்த உடனே பசி தாங்கலை இவனுக்கு, அதனால் வந்த உடனே அவனை கத்தியால் குத்திட்டு சாப்பிட்டு நாம் எடுத்து முடியலான்னு நினச்சான். புரியுதுங்களா? அவன் ஊரில் போன சாப்பாடு வாங்கிட்டு வந்து விஷம் கலந்து இருந்துட்டான். இவன் வந்த உடனே அவனை குத்தி அங்கேயே பழம் தோண்டி போச்சுட்டு சாப்பாடு அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சாப்பிட்டான். இவனும் செத்துட்டான். இவர் முனிவர் சொன்னார்ல ஆட்கொல்லி பூதன், அவர் வந்தார். ஐயோ அப்பயே சொன்னேன், ஆட்கொல்லி பூதத்தால் செத்துறானுங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ என்னது இது, தங்கம் அவ்வளோ தூரம் டீப்பாக போய் யாராலும் என்ன பண்ண முடியல. சரி, தங்கத்தை எப்படி சமைக்கிறது? தங்க பஸ்பம், ஆம ஓட்டு பஸ்பம், சங்கு பஸ்பம் எல்லாத்தையும் நம்மளால சாப்பிடுவாங்க. ஏன் சிவபெருமான் ஆம ஓடு, பன்னி கொம்பு பஸ்பம் தெரியுமா? தந்தத்தை, யானை தந்தத்தை பசுமாகலாம். மயில் இறகு இருக்குல்ல, அதை பசுமாகலாம். இதெல்லாம் தான் குழு. கிருஷ்ணர் ஏன் மயில் இறகு வச்சுக்கிற தெரியுங்களா? யாரும் அவங்களுக்கு தேவையான தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருப்பீங்க? அப்படின்னா நீ சாப்பிட்றது வச்சுருங்க, அவர் சாப்பிட்றது அவர் வச்சுக்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? அதான் சொல்கிறேன், மயில் இறகு. அப்போ எல்லாத்தையும் என்னது மருந்தாக்கி சாப்பிடும். மருத்துவம்லாம் கிடையாதுங்க, நோய் இருக்கிறது. அதான் சொல்கிறேன், எல்லாரும் இந்த தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நோயின்றதுக்கு மஸ்ட்டு, புரியுதா இல்லைங்களா? ஆரோக்கியம், ஆனந்தா, சந்தோஷம், ஆனந்தான்றதுலாம் வந்து துன்ப நீக்கம் தானே தவிர அது கிடையாது.
நல்லா இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாத மேலே போகணுன்றது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? அதாவது அறிவில் மேலே போகணும், 7ஆம் அறிவு போகணும். அதுக்காக இது நோய் இருக்கிறவங்க சாப்பிட்றதுலாம் அதனால தான் சித்த மருத்துவம் செத்த மருத்துவம் ஆயிடுச்சு இன்றைக்கி. புரியுதா இல்லைங்களா? சித்த மருத்துவம் என்ன ஆயிடுச்சிங்க? ஏன் அது என்ன இந்த இது தூண்டா இது போவோம் அது போவோம். அப்போ எனக்கு எந்த வியாதியும் இல்லையா? நான் அது சாப்பிடக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்படியா? அப்போ சிவபெருமானுக்கு வியாதியா? 96% சாப்பிட்டாராம். வியாதியா? கோயிலெலாம் பஸ்மம் தான் கொடுக்குறாங்க. பஸ்மன்னா ஊதி பற்பம். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் தில்லை கோயிலுக்கு போனீங்கன்னா, நடராஜர் கோயிலுக்கு போனால் பஸ்மம் கொடுங்க சாமி அப்படின்னு கேட்பாங்க எல்லோரும். புரியுதுங்களா? பஸ்மாசூரன் ஒரு சூரன் தான் தெரியுமா? அவன் இதுமாதிரி தானம் பண்ணி இதை நான் ஏன்னா இவனுக்கு இதெல்லாம் சமைக்க தெரில, அதனால் எதுக்கு வம்பு சிவபெருமன்ட்ட வாரம் கேட்டுருன்ட்டு கேட்டு நான் எதுவும் தலையில் கை வைக்கிறேன்னா அது செத்துரும் அப்படின்னு கேட்டான். ஏன் சாம்பல் ஆகணும்? அதான் பஸ்மம். இதுதான் கோயிலில் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னைக்காவது யோசிக்கிறீங்களா? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், தந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், சோதி உள்ளது நீர், வேதத்தில் உள்ளது நீர். அப்போ நீர் வேதத்தில் உள்ளது நீர் என்னது? சமையல் சமயம். இப்போயாவது பாருங்கள், இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்ணும். இதனால் அவனுக்கு சமைக்க தெரியல, பொறுமையும் இல்லை. எதுக்கு சிவபெருமான் தாங்க நேராக கேட்டுரும் அப்படின்ட்டு தாமத இது கேட்டான். நான் எது மேலே கை வைக்கிறேன்னா அது என்னது? பஸ்மம் ஆயிடணும். அவன் பேர் பஸ்மாசூரன். அப்படின்னா ரைட்டு. அப்படின்னா சிவபெருமான் தலையில் கை வச்சான். சிவபெருமான் இங்கே ஆள் கிடையாது. சிவபெருமான்னா பாதரசம். புரியுதுங்களா? பாதரச பஸ்மம் சாட்டா கடவுள் நீங்கள். அது அவனுக்கு சமைக்க தெரியல, அதுதான் அது அப்படி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இந்த கதைகள் எல்லாமே உயில். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இப்போ இரும்பு பஸ்மம் செய்யணும், தாமிர பஸ்மம் எப்படி செய்வீங்க? போய் கோட்டக்கல்லையும் என்னது எஸ்எம்னு ஒன்று இருக்குமே, அதில் போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா 2 கிட்னி என்னது. இப்போ எப்படி ஹோட்டலுக்கு போனால் அவன் அக்கில் அங்கே இங்கே கை வச்சுட்டு போனோம், அது மாதிரி அது சமைஞ்சிக்குதா சமையலான்னு தெரியாது உங்களுக்கு. போய் தாமரை பசங்க கேட்டால் எல்லா கடையிலும் கருப்பாக இருக்குது, பசுப்பம் எதுவுமே கருப்பாக இருக்குது. நான் போய் கேட்குறேன், ஏன் பருப்பம் எப்படி கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. உனக்கு என்ன வெள்ளை கலரில் வேணுமான்னு கேட்குறான். புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? உனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா என்னது? இவனுக்கு சமயம் தெரியல, ஒன்றும் தெரியல. போகிறவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் அறக்குறை, எல்லாம் பணம் வைக்கும். கோவில்கள்ல விபூதியே ஐயா, கோவில்கள்ல விபூதியே இப்ப அப்படித்தானையா தராங்க. ஏதோ கெமிக்கல் தானே, முன்னாடி போல இல்லையா? ஆமா, மாட்டு சாணிலேருந்து எடுக்கணும், அதுக்கு இதெல்லாம் இருக்குது. அது கீழே விடக்கூடாது, அப்படியே போய் பிடிக்கணும். புரியுதா இல்லைங்களா? தாமரை இலையில் பிடிச்சி அது கீழே விழுந்தால் பவர் போயிடும். அதை பிடிச்சி எடுத்து வந்து செய்யணும். புரியுதா இல்லைங்களா? பூமியை வச்சு இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு. இந்த சன்னியாசி இது அன்னைக்கு எரிஞ்ச புது பணம். இதுதான் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். புரியுதுங்களா? என்ன சொல்கிறாங்க? புரியுதுங்களா? காடுடைய சுடலை பொடி தான் யார் பூசுவார்? சிவபெருமான். நாம் எதை பூசுகிறோம்? கண்ட கெமிக்கல். அதுவும் என்ன, அதை ஈஷாவில் சென்ட்டு போட்டு இது பண்ணுவாங்க. அது வேற எல்லாம் செம வாசனை ஆகுதுன்ட்டு இப்போ தான் வாசனை, அதை பார்த்தா வாசனையே இல்லாத ஊதி இப்போ தான் தராங்க. அப்படின்னா என்ன ஆகுது? அனைவரும் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா இது சென்டிமெண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு. நீ உபூதி பூசத்துன்றதுனாதுங்கயா? நீங்கள் சொல்லுங்க. அப்போ டெய்லி போய் சுடுகாட்டில் போய் எதுக்கு இதெல்லாம் உண்மையெல்லாம் போட்டுனா மாட்டு சாணியை தாமரை இலையில் பிடிச்சி அது உழுதா அது பின்னாடியே வேற ஓடணும். அது எட்டி விட்டுதுன்னா அவ்வளோதான் காலி. புரியுதுங்களா? சாணி பிடிக்க எட்டி விட்டுதுன்னா என்ன ஆகுங்கய்யா? பல்லுலாம் எதுக்கு இந்த வம்பு? அப்படி ஈஸியாக கிடைக்குது. காடோடைய சுடலை பொடி பூசி. புரியுது இல்லைங்களா? சுடுகாட்டு சாம்பல் ஈஸியாக கிடைக்குதுங்க. அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணோம் நீங்கள். ஏதாவது பண்ணோமா ஐயா? இதெல்லாம் நான் சொல்ல, திருஞான சம்பந்தர் பாடுகிறார். காடூருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். சுடுகாட்டு சாம்பல் தான் இருக்குன்னா அது மஸ்காரா. மஸ்காரம் பிடிக்கும் பிடிக்கலன்னே கிடையாதுங்க. யாருக்காவது பிடிக்குமா? பயமாக இருக்குது நமக்கு. அது டெக்னிக். புரியுதா இல்லைங்களா? சயின்ஸ். புரியுதுங்களா? பேயை பிடிக்கிறதுக்கு அதான் வழி.
இப்போ தேன் இருக்கிற இடத்துக்கு வண்டு வரும், ரைட்டுங்களா? மழை இருக்கிற இடத்துக்கு ஈ வரும். ஆமா அது என்னது, எது எதுக்கு எதை இழுக்குன்ற தன்மை இருக்குது. இப்போ ரோஜா பூ இருந்ததுன்னா அதுக்கு சில வண்டுகள் வரும். மல்லிகைப்பூ இதெல்லாம் தான் என்னது, மனித வண்டுகள் வரும். புரியுதா இல்லைங்களா? காம வண்டுகள் வருமா இல்லையா? புரியுதுங்க. ஆமாய்யா. அப்போ எது எதை ஈர்க்குலாம் இருக்குது. அது மாதிரி காடோடைய சொல்லணும்னா பேயை பிடிக்க வேண்டிய அது பேய் பிடிக்க இப்படி தான் பண்ணணும். புரியுதுங்களா? புரியுதுங்க. இதுதான் அந்த இதில் பூசு உணவெல்லாம் பூசி புலர்த்திய வாசனருங்குழல் அப்படின்னு பாடுவார். அதை நம்பால்னா அதை வேற மாதிரி நினைக்கிறான். புரியுதுங்களா? பூசு உணவெல்லாம் பூசி புலர்த்திய அப்படின்னு என்னது, பொழுது புலர்ந்தது அப்படின்னு என்னதுங்கய்யா? பூசு உணவெல்லாம் பூசி புலர்த்தினா இது மாதிரி காடுடைய சுடலை பொடி இதெல்லாம் பூசி ஞானமாட்டேத்து. பூசு உணவெல்லாம் பூசி புலர்த்திய பொழுது விடிந்ததுன்ற மாதிரி அவருக்கு இருள் நீங்கி ஞானம் வந்துருச்சுன்னு சொல்கிறார் அவர். ஆனால் நம்மள இது என்ன நினைக்கிறான், ஏதோ தண்டூர் காலும் தளராது பரியங்க யோகமே அப்படின்னா, ஓ தண்டுனா இவனுக்கு எங்கே போகுது புத்திய இப்படி, ஓ ஒரு காலம் அது தளரவே போலகுது. 5 மணி நேரம் விட்டாமல் என்ன பண்ணான், ஏன்னா இவனுக்கு செக்ஸ் ஆசை. புரியுது இல்லைங்களா? இதுக்கு எதுவும் அவர் உதவி பண்ணுறோன்னு நினச்சின்னு போய் சாரானுங்க. புரியுதுங்களா? யார் கவனகர் எல்லாம் தமிழ் வாத்தியாருங்கய்யா. இப்போ நீங்கள் ஆன்மீகம்னு சொல்கிறதுலாம் யார், எல்லாம் அந்த புலவர்கள் கிடையாது. யாருங்கய்யா? எல்லாம் திண்டுக்கல் ஐலியோ நீ அவர் அவன் இப்போ ஏதாவது இந்த இவரெல்லாம் தமிழ் புழுவனாக தான் பண்ணுங்க. சுகீசிவம் இதெல்லாம் என்னது கொஞ்சம் தமிழ் படிச்சிடும். கம்பவாரதி, இலங்கை ஜெயராஜ், இதில் வேற அந்த ஆறுமுக நாவலன், இந்த வல்லார் கூட சண்டை போனான், இதுங்கெல்லாம் புழுவுங்க. ஞானன்றது வேற, தமிழ் படிச்சுட்டு அதில் வேற இவனுக்கு வெறி வேற வந்துடும். நான் தான் வள்ளலாருக்கு வாப்பாட்டி பாய் மாதிரி பேசுவானுங்க. புரியுதா இல்லைங்களா? இந்த புழுவர்களுக்கு இந்த அதான் இந்த சைவ சன்மாரி இந்த சன்மாரிக்க பதில் எனக்கு என்னது கட்டுங்கோம்பம் வர்றதுக்கு தான் காரணம். ஒரு அறிவும் கிடையாது, சயின்ஸ் கிடையாது, ஒன்றுமே தெரியாது. அப்படியே என்னது சோறு போட்டால் அப்படியே நேராக சொர்க்க வாசல் திறந்துக்கிற மாதிரியும் அப்படியே என்னது அது வேறு சொல்லுவானுங்க பாருங்க, எல்லாம் முடிவு இங்கே ஆரம்பம் அப்படின்னுவானுங்க. அப்படியே சாவி இல்லாமல் எங்கே போவீங்கன்னுவானுங்க. அது சாவி தான் கிடச்சி அப்புறம் சாவர அப்படின்னு கேட்டானது. அப்போ நீ வந்து வல்லாருக்கு எதிரின்னுவானுங்க. புரியுதா இல்லைங்களா? சன்மார்க்கத்துக்கு எதிரின்னுவானுங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இவனுக்கு என்னது ஒரு அறிவும் கிடையாது. ஆனால் அங்கே தெளிவாக சொல்கிறாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. வாரணம் 1000 அப்படின்னா பருப்பம் எப்படி செய்கிறது, செந்தூரம் எப்படி செய்கிறது. அதே முனிவர் இன்னொரு முனிவர்கிட்ட போய் கற்றுக்கிறாரு. அவர் பேர் தான் இடைக்காட்டுற ஏதோ நினைக்கிறேன். கற்று எல்லாம் முடிச்சிட்டார். பருப்பம் செந்தூரம் இதுதான் அப்போ குருநாதர் சொல்லி தந்தாங்க பாருங்கள். பருப்பம் செந்தூரம் சாப்பாடு இப்படி இருக்கணும். இது யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் இப்போ அரிசியில் கலப்படம் பண்ணுறானுங்க, இப்போ எண்ணெயில் கலப்படம் பண்ணுறானுங்க. யாரும் தங்கத்தில் வைரத்தில் கலப்படம் பண்ணுவாங்களா, இரும்பில் கலப்படம் பண்ணுவாங்களா? இல்லையா? அதெல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்குது, சாப்பிடலாம்ல. ஃப்ரீதா இல்லைங்களா? அப்போ இந்த டெக்னாலஜி இருக்கிறவங்க ஒரு நாட்டில் இருக்கிறாங்க, அந்த நாட்டுக்கு விசா தான். இப்போ நீங்கள் அதான் முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி அமெரிக்கா போனால் அவன் விசா தர்றான், அதுமாரி நீங்கள் இதுமாரி டெக்னாலஜி இருக்கிறவங்ககிட்ட போய் வாழணும் அப்படின்றது தான் முக்தி. புரியுதுங்களா? சாப்பிடாம தூங்காமல் எப்படி வாழத்துன்னு பார்க்குறாங்க இவங்க. புரியுதுங்களா? ஆனால் நாம் என்ன, அது நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா செக்ஸ் அனுபவிச்சு நல்லா சாகிறத பற்றி யோசிச்சுக்கிறவனுக்கு எப்படி அங்கே விசா கிடைக்கும்? இதெல்லாம் பண்ணின்னு இப்போ நாம் ஏன் மரணம்லாம் பேர் வேணும்னு கேட்குறோம் பாருங்க. இப்போ நல்லா பணம் சம்பாதிச்சிட்டோமா, ஜெயலலிதா கேட்குது கருணாநிதி ஒரு 10 கோடி ரூபா கொடுத்துறான் ஏமன்கிட்ட பேரம். 10 கோடி ரூபா தரேன் விட்டுரு ஏமனே அப்படின்னு. அவன் ஏமன் சொல்கிறான், இந்த 10 கோடியே 1 ரூபா செத்துரு. புரியுதுங்களா என்ன சொல்கிறேங்க? 10 கோடி ரூபா தரேன் விட்டுரு அப்படின்னா ஏமன் என்ன சொல்லலாம், இந்தா 10 கோடி ரூபா 1 ரூபா வச்சு 10 கோடியே 1 தயவுசெய்து செத்துரு நீ. புரியுதா இல்லைங்களா? இவன் ஏன் மரணம், இப்போ நாமளாம் ஏன் மரணம் கேட்குறோம், பயம், மரணம் வலிக்கும். இதுதான் மரணமலை பெருவன் சொல்கிறோம். மரணமலை பெருவன் யாருக்கும் தெரியல, சென்மார்க்கு உட்பட ஒருத்தருக்கும் தெரியல. மரணமலை பெருவனா என்னதுங்க? அப்போ நம்ம ஆளுக்கு அது தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், மரணமலை பெருவனா என்னதுங்கய்யா? சாகாம இருக்குதா? இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக போறோம் அப்படிங்கிறது தான் ஐயா. அதாவது உடம்ப சாப்பாடு, தூக்கம், மூச்சு, மரணம் இதெல்லாம் இல்லாமல் பண்ணி நினச்சும் போது அசம்பிள் பண்ணுவோம், டிஸ்மேண்டில் பண்ணுவோம், கற்றுக்கிறதுக்கு பேர் தான் அதை
படிக்கிற படிப்பு தான் மரணம். அதுமாரி படித்து அடையிறது தான் மரணம்னா. இப்போ வேறு நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணியோ கடவுளை வேண்டியோ வாழைப்பழம் வத்திலாம் சுற்றியோன்னு அதை அடைய இயலாது. வாசித்து காணவனாது, பூசித்து பூணவனாதது, நெஞ்சினாலே மாசருக்கு தோணவனாதது, நேசருக்கு பேரவனாதது. என்ன சொல்கிறாங்க அப்போ இதில் இந்த பாட்டெலாம்? புரியுதுங்களா? அதனால தான் குரு வேணும், அருளாளர், அருள் வேணும். அருள் இல்லாமல் நீ முயற்சி பண்ணால் ஏதோ பொருளை தேடணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ ஏடிபின்ற கான்செப்டு மற்ற ஜீவராசிலாம் பார்த்து இது அனைத்து உரிமையில அன்பு செய்தல். புரியுதாளுங்களா? அனைத்து உரிமையெல்லாம் அன்பு செய்யணும். அது சாப்பிடாம இருக்குதில்ல. நீங்கள் சாப்பிடலாம், வேற ஒருத்தன் சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். புரியுதாளுங்க? இல்லைன்னா அதுவே சாப்பிட போகுது. ரைட்டா? ஆமாங்க. நீ விட்டு விட்டாலும் ஒரு நாள் அவன் மேனி வெந்து தான் தீரும். யார் சொல்கிறாருங்கய்யா? கிருஷ்ணர். நீங்கள் சாப்பிட்லன்னா அதே கிருமி சாப்பிடும், இல்லை வேற ஒரு புலி சாப்பிடும், சிங்கம் சாப்பிடும். புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா அதுவே அது மேனியை சாப்பிட்டு செத்துரும். புரியுதுங்களா? மரணம் உறுதி, அவ்வளவுதான். அப்போ இதுமாரி இருந்தால் மரணம் உறுதி தான். அப்போ நாங்கள் வல்ல சொல்கிறது புரியுமா உங்களுக்கு? அந்த அவர் அதுமாதிரி சித்தர், நான் சொன்ன அந்த சித்தர் படிச்சார் அவர் குருக்கிட்ட. குருநாதர் சொல்லார், உனக்கு படிப்புலாம் முடிஞ்சிச்சு, நீ இப்போ இனிமேல் நான் சொன்ன மாதிரி வாழு, எங்கே போய் கல்யாணம் பண்ணினா அதையும் சொல்கிறார். கல்யாணம் பண்ணின்னு வாழ. கல்யாணம் பண்ணி வாழ்த்தா அப்படின்றாரு. இந்த மார்க்கண்டேயருக்கு அப்பா இருந்தார் இல்லைங்களா? மார்க்கண்டேயருக்கு அப்பா, மார்க்கண்டேயர் மரணம் அவங்க அப்பா முதல்ல இதுமாரி தவம் செய்தார். மார்க்கண்டேயருக்கு தாத்தா சொல்கிறாராம் அவங்க அப்பாக்கிட்ட, இதுமாரி கல்யாணம் பண்ணின்னு வாழணும், தவம் செய்கிறது, படிக்கிறோம், படிச்சுட்டு இப்போ கூட நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கணும் படித்து. அடுத்து என்ன சொல்லுவாங்க? நல்ல பொண்ணாக பார்த்து, உனக்கு ஏற்ற பொண்ணாக பார்த்து இந்த கல்யாணம் சொல்கிற மாதிரி என்னது, உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்களா இல்லைங்களா? அதுமாரி யாருக்கே கிடைக்கலாம்? கிடைக்காது. அப்படியே விரும்பி வந்தாலும் வெளி தோற்றம், உள்ள வந்து பார்த்தா என்னது நின்னுமோ இருக்குது உள்ள. புரியுது இல்லைங்களா? அப்படிதான் இருக்குது. அப்போ அது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு குருநாதர். கல்யாணம் பண்ணி நான் சொன்ன மாதிரி வாழணும், படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எது மாதிரி ஒரு குழு கொடுங்க குருநாதா, எது மாதிரி பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னா இது இரும்பு துருள் இருக்குல்ல, இந்த இரும்பு பட்டைக்கெலாம் போனீங்கன்னா அந்த இரும்பு துருள் இருக்கும். நம்ம எப்படி கேரக்டர் செய்வோன்னா அப்படியே எப்படி வருதுல்ல, அதுமாரி என்னது இரும்பு துருள். அதுக்கு ஒரு புடி எடுத்து கொடுத்து, அதுக்கப்புறம் மணல், கீழே கிடந்த மணலை ஒரு புடி, இது ரெண்டுத்தையும் யார் உனக்கு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுங்களா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கி. என்ன சொல்கிறாருங்கய்யா? இதுமாரி ஒரு பொண்டாட்டி கிடச்சுன்னா எப்படி இருக்கு நமக்கு? புரியுதுங்களா? காய்கறி போக தேவையில்ல, பால் வாங்க தேவையில்ல. புரியுதுங்களா? கீழே கிடக்க தெருவில் போய் ஒரு முடி மணல் எடுத்து வந்து என்னது ஒரு மாதத்துக்கு சாப்பாடு. இரும்பு துருவல் 2 ஆணி 10 ரூபா. புரியுதா இல்லைங்களா? 2 வருஷத்துக்கு சாப்பாடு தேவையில்லை. இதுதான் சயின்ஸு, இதுதான் வல்லார் சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, ஒரு பொடி இரும்பு பொடி, கீழே கிடந்த மணல், இது 2 உனக்கு சாப்பாடாக செஞ்சு கொடுக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இவர் அதை தூக்கின்னு போகிறாரு. குருநாதர் வேறு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. பார்க்குற பொண்ணெல்லாம் இதுக்கு அழகாக இருந்ததுன்னா என்ன தெரியல, அழகாக இருக்குதுன்னு அதுங்க இவரை பிடிக்குது. போய் பேசுனா இது 2 ஒன்றால் சமைக்கணும் என்னது அப்படிங்க. இது புரியுதா இல்லைங்களா? பைத்தியம் ஆயானே அப்படின்னு கேட்டு ஓடிடுதுங்க பொண்ணு. அப்படின்னா அதை கிடைக்கல அவருக்கு. அப்படியே அங்கேருந்து இமயமலையிலேருந்து வராரு ஃபுல்லாக தேடின்னு. தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது அவருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு குறவன் வீட்டில். அப்போ குறவங்களாம் என்னன்னு பாருங்க, குறவங்கன்னா சும்மா கிடையாது, அவங்க அந்த மூலிகை இதெல்லாம் தேடுறதுக்காக குறவன் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு தான் அவங்க குறவனாங்க. ஆனால் இப்போ எல்லாம் மறந்து போச்சு. புரியுதுங்களா? நாம் ஏன் வீட்டுக்கு வந்தோம், காட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தோம், அது ஏன் வீட்டிலேருந்து காட்டுக்கு போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, நோக்கம் மறந்து போச்சு. புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த குறவன் வீட்டில் அது ஒரே பொண்ணு, அவங்க அப்பா அம்மா யாரும் இல்லை, குடிச்சு இல்லை. அது அணில் பிடிக்க போச்சு. யார்?
அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா எல்லாம் அணில் பிடிக்க ஊர் மேலே போயிடுச்சுங்க, ஊர் மேலே. புரியுதா இல்லைங்களா? எங்கே போயிருக்குது அந்த ட்ராமாலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ சாமியா சாமியா அப்படின்னாங்க, ஊசி மணி பாசி மணின்ட்டு. ஏன் உங்கள் வீட்டுக்காரு எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே அப்படின்னு எல்லாம் ஊர் மேலே போய் சாமி ஊர் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லைங்களா? எல்லாம் ஊர் மேலே போட்டாங்க. யார் அவங்க அப்பா அம்மா. இந்த பொண்ணு மட்டும் சின்ன பொண்ணு தனியாக இருக்குது. இவர் போய் அந்த வாசலில் நின்று அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சிச்சு. அந்த பொண்ணு வெளியில் வந்து குறைத்தி, ஆனால் முனிவர் வரான்னு பாத பூஜை பண்ணுது. இவருக்கு பாத பூஜை பண்ணி வளம் வந்து அந்த தண்ணியை எடுத்து அவர் பாத பூஜை பண்ண தண்ணியை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு தலையில் வேறு தெளிச்சிக்குது. என்னடா இது குறைத்தி பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணு, எப்படி இவ்வளோ பக்கம்? இவர் ஒன்றுமே சொல்ல, நான் முனிவருக்குன்னு ஒன்றுமே சொல்ல. அவர் இதை பார்த்து அது மாதிரி பண்ணுது அது. அப்போ இதுதான் ஒரு வேளை இதுக்கு தெரிஞ்சு இவ்வளோ பக்கம் இருக்குதுன்னா என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பேசலை. இது ரெண்டும் சமைச்சு ஏற்றணுமா அப்படின்ட்டு அந்த ஒரு பிடி இரும்பையும் மணலையும் கொடுத்தாரு. தோ கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு போய் என்னதை சமைச்சு எடுத்து வந்து குத்துச்சு. அதான் ஒரு பொண்டாட்டி. புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு இரும்பு குண்டு ரவான்னு சொல்கிறாங்களே, இந்த பாலிஷ், இந்த இது சைக்கிள் இதெல்லாம் போடுறாங்க, பேரிங்கில் போடுறாங்களே, அதுமாரி ஒரு 1/2 கிலோ சகாரா பாலைவனம் மணல் ஒரு 1/2 கிலோ கொடுத்து இதெல்லாம் சமைச்சு சீக்கிரம் எடுத்துனோம் அப்படின்னு என்ன ஆகும்? புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? என்னது இது சயின்ஸ். இதுதான் சிவபுரம் சொல்லி கொடுத்தாரு. அதான் பருப்பம். இன்னைக்கு கொடுக்குற மாதிரி நெத்தியில் இட்டுன்னு வரத சாப்பிட முடியாதெல்லாம் அப்படி இட்டுப்பாங்க. புரியுதுங்களா? எதெல்லாம் உள்ளே போக முடியாதோ, இப்போ கோயிலில் போய் எல்லாம் அசுத்தமாக இருக்குது, அது தொட்டு மூந்து பார்த்து கட்டினார் தாண்டிக்குது, அது குடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறத தலையில் தெளிச்சிக்கிது இல்லை என்னது மேலே, அதாவது மேல் பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. உள்ளே சாப்பிட முடியாதுல என்ன பண்ணோம்? மேல் பூச்சி மேலே பூசினா கொஞ்சம் எஃபெக்ட் தான். புரியுதா இல்லைங்களா? அதுவும் எதை பூசுகிறோம் நம்ம? வெறும் கெமிக்கலை போட்டு சென்ட்டு போட்ட இதை பொடி பூச்சின்னு வந்துட்டா, அதுவும் சாக் பீஸ் போட்டுலாம் கொடுக்குறோம் நம்ம. புரியுதா இல்லைங்களா? இதனால எதாவது நடக்குமா? அப்படின்னா அதை சயின்ஸு போய் என்னைக்கு சென்டிமெண்ட் வந்துச்சோ, இதான் அறியாமல் இருள், ஆணவ இருள் மூடிடுச்சு. ஆணவ இருள்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த கார இருள் இருந்தால் கூட மூக்கை தொட்டுனா தொட்டுருவீங்க, உங்கள் மூக்கை. அடுத்த மூக்கை தொட்டினா தொட முடியாது, ரைட்டா? நீங்கள் இருட்டில் கும்மிருட்டில் இருந்தாலும் உங்கள் மூக்கை தொடுங்க, காது தொடுங்க, தொட்டுருவீங்க. ஆனால் ஆணவ இருள் வெளிப்பொருளையும் புறப்பொருளையும் காட்டாது, உங்களையும் காட்டாது. நீங்கள் இந்த தன்மையின் அப்படி காட்டாது. நீங்கள் கேட்டால் அது ஆன்மீகவாதி மாரியே இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பருப்பம் வல்லரெல்லாம் பருப்பம் சேர்ந்து சாப்பிடணும் ரைட் தான். அது கூட எவனாவது சமைச்சு தான் சொன்னானே, எஸ்எம் அந்த கேஎஸ்எம் கோட்டைக்கல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுவானே தவிர, இவன் அந்த சமைப்பம் பொண்ணு ஒரு இது ஒன்று அதை எடுக்க மாட்டான். சமைக்கவும் தெரியாது. புரியுதுங்களா? அப்போ மூலிகையை தேடவோ, அதை 4 ஜாமான் அரைக்கவோ, அதில் இதை விடணும். அதுதான் சொன்னாங்க. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கருநாயினுடைய நாக்கு 4, கருங்கருங்கனுடைய கண்ணு 8, அப்புறம் கருவாட்டு வால் குருவி இல்லை, கருப்பு குருவி, அதனுடைய பிச்சுன்னு என்னன்னு தெரியுங்களா? அதனோட விந்து. அது ஆம்பளை குருவியோ பொம்பளை குருவியோன்னு கூட தெரியாது நமக்கு, ரைட்டா? எப்படி பிச்சு எடுப்பீங்க? பிச்சு ஒன்றா எடுப்பீங்க, ரைட்டா? கருவாட்டு இதெல்லாம் இருக்குதுங்கய்யா, இதெல்லாம் செய்திருக்காங்க. இதை தான் வேணும், உயிர்கொலை வேணாம்னு சொல்கிறார் வள்ளலார். இது மாதிரிலாம் செய்ய தேவை. பரவசாரம் பண்ணி சாத்விகம்னு, அதான் பருப்பம் சேர்ந்துருன்றது உயிர்கொலையில் வராது. அதான் நான் தான் சொல்கிறேன்ல. இப்போ காலைல ஏற்கனவே டாக்டருக்கு பயிற்சி முடிச்சு வந்து எங்கள் ஊரில் சொல்லிங்கிறானுங்க. இப்போ காலைல விடிஞ்ச உடனே என்னுடைய மனைவியும் பையனையும் கூட்ட தெருவில் வச்சு செம்மட்டி அட்டிக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே பயிற்சி தான் பேதிக்கு அடிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு கற்றுவாங்க. யார் அடி வாங்கினாலும் அவங்களுக்கு கற்றுவாங்க, ரைட்டா? இதே ஒரு முருங்கை மரங்குது வாசலில், அதை வெட்டுறேன். யாருக்கே ஓ ஏதோ மழை காலம் வரதுக்கு முன்னாடியே கம்பளி பூச்சி வராமல் இருக்குது, வெட்டுறான் போலது அப்படின்னு போயிடுவாங்க கம்முன்னு. புரியுதா இல்லைங்களா? முருங்கை மரம் உங்ககிட்ட சண்டைக்கு வருமா? ஏன் என்ன அடிக்கிற அப்படின்னு கத்துமால போதி பொண்ணு? அது கத்தாது. அதை கூட யாராவது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி மாடு இது இதெல்லாம் இருக்குது, அதை கடிச்சா என்னது புழு கிராஸில் வந்து என்னது
அந்த இந்த படத்தில் கேட்குறாங்களே, இந்தியன் படத்தில் கேட்குற மாதிரி என்னது, மனிஷா கொய்ராலா வந்து என்னது புளு கிராஸ் கோர்ட்டில் பிடிச்சி போட்டு பொன்னம்பலத்தை, புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? ஏமாடு நாங்கள் அடிக்கிறோம் வணங்கலாமா அப்படின்றான், புரியுதுங்களா? அது வழக்கம். அந்த ஒட்டகம் கவுண்ட் பண்ணி கடிச்சிடும், அதுக்கெல்லாம் கேஸ் கிடையாது, புரியுதா இல்லைங்களா? அவன் பொழப்புக்காக ஏதோ இந்த இது வண்டி ஓட்டி போகிறான், அது போல படுத்துக்குதுன்ட்டு அவன் கட்டுதான், அது புழு கிராஸில் போடுறாங்க. இது வளர்க்குற நாய் ஒட்டகம் அவனை கடிக்குது, அதுக்கெல்லாம் கேஸ் கிடையாது, புரியுதா இல்லைங்களா? இது என்னதாப்பா, இதுதான் சென்டிமெண்ட் இடிட்டுன்றாங்க, புரியுதுங்களா? அவன் பொன்னமலம் கேட்குற மாதிரி, நான் வளர்க்குற மாடு நான் ஓட்டு எதோ வயிற்று போயினுக்கிறேன், அது படுத்துக்குது நாங்கள் அடிக்கிறேன், இதுக்கு நம்ம உனக்கு அப்படின்னா அதெல்லாம் தெரியாது, நீ உள்ளே போ அப்படின்றாங்க, புரியுதுங்களா? அப்படின்னா அதை எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இதுமாரி கருவாட்டு வால் குருவியோடைய பிச்சு, கருங்குரங்கனோட நாக்கு 8, காராம்பசுனோட கண்ணு 4, இதெல்லாம் சேர்த்து 4 மணி நேரம் அது பார்ப்பன பிள்ளையினுடைய, அதாவது அவன் அப்போ கல்யாணம் இருக்கக்கூடாது, கண்ணி கழியாத பார்ப்பன பிள்ளை தலைச்சம்பிள்ளை, அவனுடைய மண்டை ஓட்டில் என்ன பிடிக்கணும், ஏரண்ட தைலம் ஊற்றி அதை பிடிச்சி அந்த சிம்மில் அந்த சிம்மில் அந்த மையை பிடிக்கணும், அந்த மையை ஊற்றி அரைக்கணும். எதில் இப்போ நான் சொன்னேன் காராம்பஸ் பார்ப்பன பிள்ளைனோட அவனை முதல்ல சாப்பிடிக்கணும், அதுக்கப்புறம் 4 காராம்பஸ்ஸு, 8 கருங்குரங்கு, கருவாட்டுக்கள் ஒரு 10, இதெல்லாம் பிடிச்சி நீ கடவுள் ஆகிறதுக்கு வேணான்னாரு, புரியுதுங்களா? இதுதான் உயிர்கொலை. அப்போ உயிர்னா உங்களுக்கு என்னது, சன்மார்க்கிக்க வெறும் சேவல், அதான் கோழி, மீன், ஆடு, மாடு, இதுதான் உயிரா? மீதிலாம் உயிர் இல்லையா? தங்கம் வெளியெல்லாம் உயிர் இல்லையா? அப்போ என்ன சொல்றாரு வல்லரு? தெரியலையா? புரியுதுயா. அப்போ உயிர்கொலை வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? இதெல்லாம் தான் உனக்கு சென்டிமெண்ட் தூண்டும், சண்டை வரும். இந்த பக்கம் அப்படியே இருக்குது வரு தாவரம், இந்த தனிமங்கள், அதான் சொல்கிறேன், தங்கம் இதெல்லாம் அப்படியே இருக்குது, அதில் கலப்படமும் இல்லை. இதுதான் அவர் செய்தார். மூலிகையில் ஆராய்ச்சி பண்ணார். இந்த பக்கம்லாம் எவனும் வரமாட்டான், ஒருத்தனும் அப்படியே வந்தாலும் இவனுக்கு குறுக்கு புத்தி தான் வேலை செய்யும். அதான் இப்போ சொன்ன மாதிரி ஆட்கொல்லி போதும் ரசாதத்துக்கு வருவானுங்க. இது உள்ளே சாப்பிட்ணும் அப்படிலாம் தெரியாது, அப்படியே தங்கம் செஞ்சு அப்படியே கொடுத்துருவார் வல்லரு, புரியுதா இல்லைங்களா? அப்போ யார் இன்றைக்கி ஆன்மீகத்தில் இருக்காங்க, அதுவும் சன்மார்க்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா, வழிக்கு வந்தான் தடிக்கு வந்தான் அறிவே இல்லாதவன், வேற எங்கேயும் போய் ஒன்றுமே பண்ண முடியாதவன். இங்கே வந்தால் சாப்பாடாவது கிடச்சிருமையா, எங்கே வந்தா மீதி எது கிடைக்குதோ இல்லையோ, சன்மார்க்கத்துக்கு வந்தால் என்ன கிடைக்குங்கய்யா, சோத்து உருண்டை கிடச்சிரும், புரியுதா இல்லைங்களா? இவனு தான் நீ சன்மார்க்கி. சிவபெருமான் வல்லாறு அப்பர் சாமி எல்லாம் சேர்ந்து எல்லாம் என் பிராரத்தை கர்மம், சைவத்தை கெடுக்கிறதுக்குன்னு, சைவத்தையும் சன்மார்க்கத்தை கெடுக்கு, வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை நம்ம வீட்டில் வந்து என்னது பிறந்திருக்குது, எல்லாம் என் பிராரத்தை கர்மம் அப்படி தலையில் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க, புரியுதா இல்லைங்களா? அப்போ வாரணம் 1000 அப்படின்னா இந்த யானை உரி இருக்கு இல்லைங்களா, அது என்னது தப்பாமல் கொள்ளும் அப்படின்னா யானை உரினா இது சிம்பாலிக் வேர்டு. யானை தோல் அவர் அதுக்கு தான் போத்திக்கிறாரு. ஆனால் நாம் போய் இன்னைக்கு யானை தோல்லாம் போத்தின்னு இருக்க முடியுமா? யானை உரி, புலித்தோல், இதெல்லாம் ஏன் மான் தோல் இதெல்லாம் பூசிக்கிறாங்கன்னா, அந்த இப்போ கூட நீங்கள் செருப்பு போட்டீங்க தெரியும், நீங்கள் யாரெல்லாம் செருப்பு போட்டுக்கணும், அந்த வார் இருக்கும் இல்லையா, அது அந்த தோலால் ஆன வார், லெதர் அதில் போட்ட அந்த இது போட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அந்த லெதர் இருக்குதோ அங்கே மட்டும் என்னது கலராக இருக்கும், மீதி எல்லாம் கருப்பாக இருக்கும், பார்த்துறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் அலோவ் பண்றது இல்ல, ரைட்டுங்களா? அலோவ் பண்ணாததுலாம் இல்லாம உள்ள இருந்து வேற என்னது இது உறிஞ்சுது, எக்ஸ்ட்ரா கவர் இது அப்படின்னா என்னன்னா, அந்த யானைக்கு புலிக்கு அதுதான் என்னது ட்ரெஸ், ரைட்டுங்களா? ரைட்டா இல்ல? அது சிலது உள்ள இழுக்கும், சிலது என்னத வெளியே கடத்தும். அப்ப அது மாதிரி நம்ம தோல்ல இருந்து சில விஷயங்கள் அது என்னத இழுகுது, சில விஷயங்கள் என்னத உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்குது, ரைட்டுங்களா? அதுதான் இப்போ கம்பளி அப்படின்னா அந்த ஆட்டு முடி இதெல்லாம் தான் எடுக்கிறாங்க கம்பளி, ரைட்டுங்களா?
ஆமா ஆமாங்கய்யா. கவரி வீசுறாங்க. இப்போ கோயிலில் போனீங்கன்னா திருவிழாவில் சாமி கவரி வீசுறாங்க. கவரின்றதுன்னு அது மானோடைய முடி, கவரி மானோட முடி. அப்போ அதெல்லாம் என்ன இருக்குது? எல்லாம் சயின்ஸ். இப்போ அது புரியுதுங்களா? எல்லாமே என்னதுங்கய்யா? எல்லாமே என்னது? எல்லாமே பக்கா சயின்ஸ். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் படைச்சவங்க ஒருத்தவங்கிறோம். இதை பயன்படுத்துறதை பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிறோம். இப்போ தங்கம், வெள்ளி இதெல்லாம் பருப்பமாகி சாப்பிட்டு எப்படி, இதுவும் கன்சியூமர் ஆக்டில் இதுதான் வருது, கன்சியூமர் விஷயத்தில் தான் வருது. ஆனால் இதெல்லாம் ஒருத்தவங்க படைச்சவங்கிறான், அவன் தான் கடவுள். புரியுதுங்களா? இதை சாப்பிட்டு நல்லா சொல்லி கொடுக்குறது தான் வல்லார். இப்போ சொல்லுங்கள், வல்லார் கடவுளா? சிவமாயிட்டாரா? சிவபெருமான் இதே கேஸ் தான். 96 இருக்கும். அவருக்கு தெரிந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்து அவர் கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்துக்கிறாரு. சிவபெருமான் கடவுள் இல்லை. புரியுதுங்களா? இயேசுநாதர் கடவுள் இல்லை, நபிகள் நாயகம் கடவுள் இல்லை, பரமபிதா கடவுள் இல்லை, அல்லாவும் கடவுள் இல்லை. யார் கடவுள் அப்படின்னா, இதெல்லாம் இந்த அல்லாவை ஒருத்தரம் படிச்சுக்கிறான், இந்த இயேசுநாதர் ஒருத்தரம் படிச்சுக்கிறான். மாலும் மனிதனே ஆழமுண்ட கண்டனவன் மனிதன் அவையார் பாடுது. அப்போ இவரை படைச்சி இவர் படிச்சுட்டு தான் போயிருக்காங்களே தவிர, இவங்களாம் படித்து சிவபெருமனாக இருக்கிறாங்க, படித்து பிரம்மாவாக இருக்கிறாங்க, சூரிய தேவன், சந்திரதேவன், சனீஸ்வர பகவானா படித்து தான் ஆகிறாங்களே தவிர, இவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? வல்லார் கடவுளா அப்படின்னா நிச்சயம் சத்தியமாக கடவுள் இல்லை. புரியுதுங்களா? நமக்கு கடவுள். ஏன்னா என்ன, நம்மளோட அதிகமான டெக்னாலஜி வச்சுக்கிறாரு, ரைட்டுங்களா? ஆனால் உலகத்துக்குலாம் அவர் தான் கடவுளா? அவர் தான் படித்தார். அதெல்லாம் கடவுள் புலம்புவாரா? அப்படின்னா என்ன தெரியுதுங்க, யார் டெக்னாலஜியில் அதிகமாக இருக்காங்களோ அவங்க அவங்க கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கடவுளா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு கடவுளா? யாக இறைவன் வேறு சொல்கிறானுங்க. அதான் சொல்கிறேன், இந்த கொள்ளை நிறம் வெள்ளை. புரியுதா இல்லைங்களா? காவி தான் நம்ம போட வேண்டிய ட்ரெஸ்ஸு. எப்படி அப்படின்னா அக்னி கலை. மீதிக்கலாம் இப்போ சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் என்ன வெள்ளை கலரு, ரைட்டுங்களா? அக்னி என்ன கலருங்கய்யா? ஆரஞ்சு கலர், காவி கலர், ரைட்டுங்களா? அப்போ அதான் போடணும் நம்ம. இல்லை நான் ப்ளூ கலர் லைட் எரியுதுங்க எங்கள் வீட்டில் கேஸில், அது ஆர்டிஃபிஷியல். புரியுதா இல்லைங்களா? இயற்கையில் பெரும்பாலான இது நெருப்பு எந்த கலர் எரியுதோ அதான். புரியுதுங்களா? அப்போ என்ன கலரு? அக்னி. அதனால தான் நம்மளாம் அக்னி வம்சம். புரியுதுங்களா? அப்போ என்ன போடணும்? காவி தான் போடணும். இதுவும் தெரியல, இதுவும் சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. காவி போட்டு ஏமாத்துறான்றான். ஏய் எல்லாம் வெள்ளை போட்டுக்கிறானுங்க. கொள்ளை நிறம் வெள்ளை. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. கொள்ளை நிறம் என்னதுங்கய்யா? இவனாவது காவி போட்டானா, காவி போட்டுன்னு போய் கறிக்கடலை என்னன்னா கேட்பான், சாமி என்ன சாமி அப்படின்வான். காவியும் பட்டையும் கோட்டையும் போட்டுன்னு சாராய கடையிலையோ அங்கே போய் நின்னா கேட்பான். ஏன்னா இதெல்லாம் போடாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, தெரியும் எல்லாருக்கும். ஆனால் வெள்ளை சட்டை போட்டு நின்னா எவனும் கேட்க மாட்டான். அப்போ இந்த தத்துவவாதிகள், ஆன்மீகவாதின்னு சொல்கிற எல்லா பூரிக்கு பசங்க எல்லாம் இதில் இந்த வெள்ளை போட்டுன்னு கொள்ளையில் ஒளிஞ்சிக்கிறானுங்க. புரியுதுங்களா? கிறிஸ்துவனாக தான் போட்டுக்கிறான், முஸ்லீமாக தான் போட்டுக்கிறான், சன்மார்க்கியாக தான் போட்டுக்கிறான். ஏன்னா என்னத இவர் 4 இதை படிச்சிங்கன்னா நோட்டீஸ் அடிச்சுன்னு வந்துடுறான். தலையில் வேற ஒரு வெள்ளை இது எனக்கு பார்த்தோன்னே தெரியுது, அட பாவிலா அப்படின்ட்டு. புரியுதா இல்லைங்களா? அப்போ வெள்ளை என்பது என்னதுங்க? கொள்ளை நிறம் வெள்ளை. காவி போடுங்க. காவினா யூனிஃபார்ம். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுன்னு போனால் கேட்பாங்க ஸ்கூலில். அது மாதிரி இது படிக்கிறவங்களாம் காவி போடணும். காவி ட்ரெஸ் போட்டு வந்தால் அவர் சன்னியாசி, துறவி, இதெல்லாம் பண்ண மாட்டார், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு இருக்குது, சரிங்களா? நீங்கள் வெள்ளை போட்டு எது வேணால் பண்ணலாம், எவனை எதுவும் கேட்க மாட்டான். புரியுதுங்களா? அப்போ எல்லா கொள்ளையர்களும் எதில் ஒழிஞ்சிக்கிறானுங்க? வெள்ளையில் ஒழிஞ்சிக்கிறானுங்க. புரியுதுங்களா? கொள்ளை நிறம் வெள்ளை. பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இது மாதிரி எதுக்கு உபூதி? உபூதினா என்னென்ன தெரியணும். விபூதி. பூனா ஞானம்னு சொல்லிட்டோம், தீனா புத்தின்னு சொல்லிட்டோம், வீணா என்னது ஆப்போசிட்டு. இப்படிலாம் பார்க்கணும். விபூதி பாதம். அப்போ இதுமாரி மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், துதிக்கப்படுவது நீர், வேதத்தில் உள்ளது நீர். அப்போ நமசிவாய அப்படின்னா பஞ்சபூதத்தை ஆராய்ஞ்சி அதுதான் நீர். எது? பிளாஸ்மா, அதுதான் நீர். புரியுதுங்களா? அதில் இருக்கிற எலக்ட்ரான்லாம் விரட்டி விட்டுட்டு பிளாஸ்மா தான் என்னதுங்கய்யா? நீர். இதுதான். இதெல்லாம் பயங்கரமான டெக்னாலஜி. பிளாஸ்மானா என்னன்னு தெரிஞ்சதானே? பிளாஸ்மானா என்னதுங்க?
அப்போ நம சிவாய நம்ம என்று சிந்தித்து பாருக்கு. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாக நாதம் நம சிவாய. இது சயின்ஸா இல்லை நம சிவாய கத்த சொல்கிறாங்களா? குருவி காக்க மாரியே, கரடி மாரியே யோசிக்க சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற சயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. எல்லாம் உட்காந்து காலிலேருந்து சாயங்காலம் வரலையும் நமசிவாயன்னு கற்றுருந்தா உங்களோட ஒரு டேப் ரிகார்டர், ஒரு பென் ட்ரைவ், ஒரு இது சூப்பராக சொல்லும். கொட்டாவி விடாது, நிறுத்தாது, எதுவும் பண்ணது. அன்றைக்கி சாயங்காலம் அது முத்தி கொடுத்துறாரா சிவபெருமான் வந்து அப்படியே அந்த சிடி பிளேயரை டபால் தூக்கி போட்டுறாரா? இல்லை, அது எரிஞ்சாவது முக்தி அடையுது. ரைட்டுங்களா? எரிஞ்சாது என்னது போடா அப்படின்னு போயிடுது. ரைட்டுங்களா? ஆனால் இவன் உட்காந்து கத்துறான் பயில்ஸ் வந்து தான் மிச்சம். புரியுது இல்லைங்களா? இவனுக்கு அது எரியுது. புரியுதுங்களா? அவனை என்ன நடக்குது? ஆன்மீகன்ற பேரில் முட்டாள்களுடைய கூட்டம் மூக்கு உட்காந்து என்னது கத்தி நடக்குதுங்க நமச்சிவாயன்ட்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அப்போ நமசிவாயனா நானா மண், திடப்பொருள், திரவ வாயு, அதுக்கப்புறம் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் சூப்பர் கண்டக்டர், இதுதான் நமசிவாய. சிவாய நம என்று சிந்திப்பாருக்கு அபாயம் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ அப்பர் சாமி இவங்களாம் அந்த சாம்பல்லேருந்து பொண்ணை எழுப்புறாங்கன்னா அது பிளாஸ்மா. அதுலேருந்து என்ன பண்ணலாம்? மறுபடியும் எது வேணால் எழுப்பலாம், உயிர் கொண்டு வரலாம். புரியுதுங்களா? அதான் அஸ்தி. அப்போ நமக்கு எது பிளாஸ்மா? அதுதான் நீங்கள் மயான சாதனைன்னு பேர். இது போய் அதுதான் நம்ம மரண சமயம் பண்ணவங்கள இதெல்லாம் பார்க்க போகிறோம். உங்கள் மயானத்துக்கு கூட்டு போகிறேன் நான். யாரெல்லாம் வரத்துக்கு ரெடி ஆகிறீங்க? மரண சமயமா? எல்லாம் ரெடிங்க, நாங்களாம் ரெடிங்க. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உடம்பு கொளுத்தனா அதில் மீதி இருக்குது இல்லைங்களா, அதுதான் அந்த தனிமம். நீங்கள் தனிமத்தை தனியாக, அதனால தான் அவர் சும்மா காட்டோடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் தனியாக இரும்பையோ கால்சியத்தையோ பாஸ்பரஸையோ என்ன பண்ண தேவை? தனியாக பருப்பம் சேர்ந்துடலாம் ஆக்க தேவையில்லை. ஒரு மனித உடம்புல அது ஏற்கனவே என்னதை பசுப்பமாக தான் இருக்குது. புரியுதா இல்லைங்களா? அதையும் இப்போ கொளுத்துட்டீங்க. அப்போ மீஞ்சிற அந்த சாம்பல் இருக்குல்ல, அது ஃபுல்லாக தனிமங்க ஐயா. என்ன தனிமம் பசுப்பம். அதுக்கு பேர் தான் பசுப்பம். இதை தான் சிவபெருமான் பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். அப்போ நாம் இந்த மாட்டு சாணி, ஏன் மாடு உயர்ந்தது அப்படின்னா, நமக்கு எதை சாப்பிடணும்னு தெரியாது. ஆனால் மாட்டுக்கு எது சாப்பிடணும்னு தெரியும். அது மூலிகைகள் மட்டும்தான் சாப்பிடும், வெஜிடேரியன் தான் சாப்பிடும். அதுவும் காட்டில் மேயிற மாடாக இருக்கணும். வீட்டில் கொண்டு வந்து வைக்கல இந்த இப்போ மாட்டு தீவனம் போட்டு பிளாஸ்டிக் இதெல்லாம் தின்னா அது கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அது மாடே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இப்போ ஜெர்சி பஸ்ன்னு கொண்டு வந்து 40 லிட்டர் வர்றதுக்காக அது மடி மட்டுமா இருக்குது. அது ஏசி போட்டு ஃபேன் போட்டு இதெல்லாம் வந்து கோ சாம்பராஷனும் கிடையாது. அது பசுமாடே கிடையாது முதல்ல. புரியுதா இல்லைங்களா? பசுமாடுனா இயற்கையாக போய் அது காட்டில் இருக்கிற மூலிகை நமக்கு தெரியாது எந்த மூலிகை என்னான்ட்டு. அது நம்ம ஜூஸ் புழிஞ்சு குடிக்குது, அதான் பால். அதுக்கு தான் நீங்கள் அகத்திக்கீரை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதில் நிறைய சாதனை இருக்குது. இப்போது ஒரு மாட்டு நீங்கள் பால் கறந்தீங்கன்னா ரத்தம் வர மாதிரி பண்ணலாம். ரத்தம் கிடையாது, பால் தான். அது கலர் மட்டும் என்னது, அதுக்காக ஒன்றுமே பண்ணதில்லை. அதுக்கு சில மூலிகை அதெல்லாம் சொன்னால் நீங்களே இப்போ டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த மாட்டுக்கு 2 கொம்பு இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு கொம்பில் அந்த மூலிகை இது தடவிட்டிங்கன்னா அந்த 2 காம்பு அந்த சைடு இருக்குல்ல, இப்போ 4 காம்பு இருக்கும் மாட்டுக்கு, அதில் 2 காம்புக்கும் ஒரு கொம்புக்கும் சம்மந்தம். எப்படி இது பாருங்க கடவுளோட படைப்பை. அந்த கொம்பில் நீங்கள் கொண்டு போய் அந்த மூலிகையை அரைச்சி தடவினீங்கன்னா அந்த 2 காம்புலையும் வர பால் சிவப்பு கலரில் வரும், ரத்த கலரில் வரும். அந்த மூலிகை கழுவி விட்டிங்கன்னா மறுபடியும் அது என்னது வெள்ளை கலரில் ஆகிடும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் விட்டமின் பி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா யூரின் என்ன கலரில் வரும்? இப்போ புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது எங்கே எதில் வரும்? பால்லையும். இப்போ அம்மா இது குழந்தை வச்சுக்கிற அம்மாவுக்குலாம் தெரியும், இது குழந்தைக்கு சளி பிடிச்சிங்கன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. தெரியுதுங்களா? அப்படின்னா என்னது, இதெல்லாம் மிஷினு. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது உங்களோட தன்மையில் வெளியேறும். அதை வச்சு தான் இப்போ யூரின் டெஸ்ட்டு, ஸ்டூல் டெஸ்ட்டு அப்படிலாம் சொல்கிறானுங்க. புரியுதுங்களா? அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பிளட் டெஸ்ட்டு இதெல்லாம். இப்போ உங்கள் தன்மை எதில் இருக்குது? உங்கள் பிளட்டில் எல்லாத்துலேயும் இருக்குது. ரைட்டா? எச்சில் இருக்குது, யூரினில் இருக்குது, எல்லாம் அது தெரியுது. அதே தான். அப்போ இந்த திரவ வாயு நிலை அதுக்கப்புறம் இருக்குதுன்னு சொன்னாங்க நம்மளால். பிளாஸ்மான்றது தான் உபூதி, பருப்பம். அதில் இருக்கிற எலக்ட்ரானை ஃபுல்லாக என்னது வெளியே தருது.
பருப்பம் எனக்கு செய்ய தெரியாது. ஒரே வழின்னு அதை சுடுகாட்டு சாம்பல். புரியுதா இல்லைங்களா? சூப்பரான பருப்பம். புரியுது மரண ஐயா. சமயமாவில் அது மாதிரி எடுத்து அது மேலே பூசிக்கணும். அகோரி சாதனை இதுதான். புரியுதுங்க ஐயா. ஏன் செய்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? ரொம்ப சுலபமான வழி. சென்டிமெண்ட் இருக்கணும், அதை பண்ண முடியும். நினச்சாலே பேதி ஆகும் 3 நாளைக்கு. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க ஐயா. இப்போ ஆமா ஐயா, ஆமா. பக்கா சயின்ஸ் இது சிவபெருமான். ஏன்னா நம்ம உடம்புல என்ன இரும்பு இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஆமா ஆமா எல்லாம் இருக்குது. இது எல்லாம் ரெடியாகவும் இருக்குது. அதுக்கு தாங்க நான்வெஜ் சாப்பிடுதுங்க. அதை போய் நீ வெஜிடேரியனை மாற்ற அப்படின்னா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாது? தாவர இதுக்கலாம் தனிமத்துக்கலாம். சிவபெருமானை அப்படி தான் படைச்சிக்கிறான். யார் புலிக்கு என்ன சாப்பாடு? புல்லா கேட்குறேன் நான். இல்ல இல்ல. அது இன்னொரு புலி உயிரை தான் சிங்கத்துக்கு அடிச்சு கொண்டு சாப்பிடுது. அதை போய் நீங்கள் தப்புன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஏய் சிங்கமே வல்லலாட் சொல்லிடுறாரு, நீ வெஜிடேரியன் மாறு, நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு அதுன்னு தத்துவம் பேசுனா என்ன ஓங்கி ஒரு அரை உங்களுக்கு. புரியுதா? நீங்காலி ரைட்டா? புரியுதா இல்லைங்களா? இதுதான் ஒரு கதை கூட இருக்குது. ஒரு ஃபாதர், நல்ல கொழுத்த ஃபாதர், பாவாடை, நல்லா பயங்கர குண்டாக இருக்குமா, நடக்கூட முடியாதான். அதுக்கு ஆன்மீகண்டு அதான் இதேமாரி வழிக்கும் சம்பாதிக்க முடியாதவங்களாம் ஆன்மீகன்னு சொல்கிறோம். என்னது? ஏன்னா அவனால் செய்ய முடிஞ்சு என்னது பிரார்த்தனை வரலாம், அவ்வளோதான். இப்போ ஒரு நாள் இந்த ஃபாதரு, இதுமாரி கொழுத்து போன ஃபாதரு ஒரு நாள் ஏதோ காட்டு உள்ளே போயிட்டான். ஏதோ ஆர்வத்தில் மட்டும் போயிட்டான். கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் நல்லா உள்ளே போனோடனே எதிர்க்க ஒரு சிங்கம் வந்துச்சு. குருன்னு கத்துது. சகல நாட்டியம் ஓடிங்கி போச்சு. யாருக்கு? ஃபாதருக்கு. அப்போ இவருக்கு என்னது? இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சோத்திரம். புரியுதா இல்லைங்களா? வேற ஓடவும் முடியாதுங்கய்யா, ஓட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? கடவுளை பிரார்த்திக்கலாம். ரைட்டுங்களா? கண்ணை மூடி ஜீசஸை பிரார்த்திக்கினார். பார்த்தா சிங்கம் வந்து கடிக்கவே இல்லை. அப்படியே லைட்டாக என்னடா இது மணி நேரமாக சொல்கிறோம், சிங்கம் நம்மளை ஒன்றும் அட்டாக் பண்ணலையா, என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்படியே அரக்கன் பார்த்தா சிங்கம் இவருக்கு முன்னாடி அந்த முன்னாடி 2 கையும் இப்படி கும்பிடுற மாதிரி பண்ணினேன் உட்காந்துங்குது. அதை பார்த்த உடனே இவர் ஓ ஜீசஸ் அது கிரேஸ் இதுன்னு கத்துறாரு. கருணை செய்து விட்டாய். ஒரு கொடிய மிருகத்தையும் என்னதை என்னுடைய ப்ரேயர் அன்பாக்கிடுச்சு. அது என்னதான் அதை வந்து சாதுவாக்கிடுச்சான் ஒரு கொடி மிருகத்தையும். அப்படி இப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டமாக கத்துனாரு. பிரைஸ் தி லார்ட் அது இதுன்னு கத்துறாரு. உடனே சிங்கம் சொல்லிச்சான், ஏய் இடியட் எதுக்கு இப்போ கத்துற அப்படின்ட்டு. இல்லை என்னுடைய பிரார்த்தனை இறைவனோட செவிகளுக்கு எட்டி விட்டது. கொடிய மிருகமான நீ இப்போ நான் சாதுவாக கும்பிட்ற பாரு சாமியை அப்படின்ட்டு. ஆமாம் நான் சாமி தான் கும்பிட்றேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு. ஆனால் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றது என்னுடைய வழக்கம். யார் சொல்லுதுங்கய்யா? புரியுதா இல்லைங்களா? நான் தான் நன்றி சொல்லணும். ஒன்ன மாரி கொழுத்த ஓட முடியாத ஒரு இறை எனக்கு கொடுத்துச்சு. புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? சிங்கம் எங்கேயுமே ஓட முடியாத ஒரு மாதிரி ஒரு கொழுத்து போன ஒரு இறை எனக்கு என்னத கொடுத்ததுக்கு நானே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நீ இன்னும் ஓ பிரைஸ் லார்ட் அது இதுன்னு சொல்லுங்கிற முட்டாள். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களையா? அப்போ இந்த பொறுப்புலாம் பெண்களுக்கு தான் ஒப்படைப்பார் கடவுள். அதனால தான் இன்றைக்கி ஆன்மீகம்னு சொல்லி மாரி வாசி யோகம் குண்டல் யோகம் அங்கே இங்கே போகிறேன் அப்படின்னா பெண்கள் தட்டு டம்ளர் எல்லாம் பறக்குது. புரியுதுங்களா? ஏன் எப்பயுமே இறைவன் இந்த பொருளாதார அதாவது இந்த உலக விஷயங்களை யார்கிட்ட ஒப்படைப்பார்? பெண்கள்கிட்ட தான் ஒப்படைப்பார். அப்போ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ஓசி வாங்கக்குள்ள தான் என்னது விடுதலை. புரியுதுங்களா? அப்போ எங்கே மாட்டி வச்சுக்கிறான் பாரு கடவுள். அதுதான் சித்தர் என்ன சொல்கிறார, எல்லாம் படிப்புலாம் முடிஞ்சிச்சு, போய் கல்யாணம் பண்ணு படி. கல்யாணம் எப்படி கல்யாணம் பண்ணுறது? இந்தா ஒரு புடி இரும்பு ஒரு புடி மணல் இது சமைச்சு கொடுக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணி போ. என்ன விஷயம் புரியுதுங்களா? சிவபெருமான் எல்லாத்தையும் கற்றுக்கினாரு. கடைசியில் என்ன அதை சொல்லி கொடுங்கன்னா பொண்ணு ஒன்று தான் பார்வதி பிடிச்சாரு. புரியுதுங்களா? அது படாத பாடுபடுத்துது. ஆனால் புரிய வச்சுட்டா சூப்பராக ஹெல்ப் பண்ணும். புரிய வச்சுட்டானே அதை அதான் மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எங்கே வாய்ப்பெல்லாம் கடவுள் வரமே கொடுக்கறதில்லன்றானுங்க ஆம்பளைங்களாம். புரியுதுங்களா? மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரனா என்னது
அப்போ எங்களுக்கு ஏற்ற மனைவி வர மாட்டேங்குது. அப்போ இறைவன் இப்போதெல்லாம் வரம் கொடுப்பதில்லை, சாபம் மட்டுமே கொடுக்குறாரு அப்படின்றானுங்க. புரியுதுங்களா? கரெக்டாக பெண்களும் அதே தான் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த வாசி யோகம், குண்டலினி யோகம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் ஹராம். வாசி யோகம்னா நீங்கள் செய்கிற பயிற்சி கிடையாது. அதுவும் அறிவில்லாமல் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு, எவ்ரி திங் வேஸ்ட், டைம் வேஸ்ட். உட்காந்துவோம், படுத்து தூங்குறோம், அதுவும் காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் சேரலாம். இப்போ தான் 6 மணி நேரம் சார்ஜ் போட்டு வருது, போஸ்டர் மாதிரி தூங்குது. இது போய் ஆன்மீகமா? படுத்து தூங்கணும், உட்காந்து தூங்குறாங்க ஐயா. இப்போ தானே 6 மணி நேரம் சார்ஜ் போட்டு வருது, ரைட்டா? அதுதான் இப்போ நாம் மாற்றிக்கிறோம். எப்படி மாற்றிக்கிறோம்? நைட்டு பயிற்சி, நைட்டு எப்படி தூங்க போகிறீங்க? அப்போ என்னது, பயிற்சி பண்ணி நல்லா தூங்குங்க, ரைட்டா? காலைல எழுந்த உடனே என்னது, மூளை வேலை செய்யணும். படிப்பா இல்லை, காலை எழுந்த உடனே என்னதுங்கய்யா? படிப்பு. கரெக்டா? எல்லாம் நைட்டு பயிற்சி பண்ணீங்களா? இல்லை நைட்டு ஐயோ நிம்மதியாக இருக்குதுவா, இப்போயும் தூங்குறோம், காலையும் உட்காந்து தூங்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்களா? அப்படியா? எல்லாம் யோசிக்கணும் ஐயா. அப்போ ஆன்மீகம் ஏன் வீணாக போச்சே? சிவபெருமான் கொடுத்த ஆன்மீகம், சைவம் எவ்வளோ பெரிய அறிவு. வாரணம்ன்றது யானைன்னா யோக பயிற்சி. இதுமாரி 1000 பேரை இப்போ நான் தான் பண்ணிக்கிறேன். யோக பயிற்சி பண்ணலாம், வாரணம் 1000 தான் பண்ணிக்கிறேன் நான். கலிங்கத்து பரணி, புரியுதா இல்லைங்களா? யாருக்கு பாடுவாங்கய்யா? எனக்கு பாட போகிறாங்க. இதுமாரி 1000 யோக பயிற்சி செய்கிறவனை கூட்டு அவனை, அதான் களிர் எருந்து மீளுதல் காலைக்கு கடன். புரியுதுங்களா? அப்படின்னா 1000 யானையை கொன்றவர்களுக்கு இது கலிங்கத்து பரணி பாடுவாங்க, முக்தி உறுதி. புரியுதுங்களா? யோகத்தில் இருக்கிறவனை ஞானத்துக்கு கூப்பிட்டு வரோம், அவ்வளோதானே, ரைட்டுங்களா? சரியில் சுற்றிங்கிறவனே கிரிக்கு கூப்பிட்டு வராங்க, கிரியில் சுற்றிங்கிறவனா எங்கே யோகத்துக்கு கூட்டின்னு வராங்க, யோகத்தில் சுற்றிங்கிறவனா எங்கே கூட்டின்னு வரணும்? அது ஏன் யோகம் மறந்து போகுது? யோகம் தான் வந்து படிச்சானே. இப்போ 1வது படிச்சிங்கன்னா 1வது சப்ஜெக்ட் அப்படியே மறந்துடுவீங்களா? 2வது வந்துட்டீங்கய்யா, 1வது சப்ஜெக்ட் மறந்துடுமா? அப்போ உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா சிறு குழந்தையாக இருந்ததெல்லாம் பொய்யா? அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு, ரைட்டுங்களா? குழந்தையா இருக்குள்ள எப்படி இருந்தோம் அப்படின்ற அனுபவம் இருக்குது. அதே மாதிரி தாங்க, சரியிலேருந்து கிரிக்கு வந்துட்டானா, சரி அவன் வந்து என்னது, சரி இப்படி தான் அப்படின்னு அவனுக்கு தெரியும், அந்த அனுபவம் இருக்குது. கிரியிலேருந்து யோகத்துக்கு வந்தால் கிரி இப்படி தான் தெரியும். அதுமாரி யோகத்தில் வந்து ஞானம் வந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் கூட்டம் போகிறோமே தவிர அதை அழிப்பதில்லை நம்ம. புரியுதுங்களா? இதுமாரி 1000 பேர் இந்த யோகா பயிற்சின்னு சுற்றிங்கிறவங்களாம் கூட்டு இதுமாரி மாற்றி விட்டா அவங்களுக்கு தான் கலிங்க பரணி. புரியுதுங்களா? கலிங்கத்து பரணி என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? அத்தி ஊறி தப்பாமல் கொள்ளும். யோகம் கொள்ளாது, ஆனால் இந்த யோகம் பண்ணி இதுமாரி ஞானத்துக்கு வந்தால் அது தப்பாமல் உங்கள் ஆணவத்தெல்லாம் கொண்டு. இதுதான் அர்த்தம் அதுக்கு. புரியுதுங்களா? சிலதை யானையோடைய தோல் இதில் சிலதை கண்டக்ட் பண்ணும், சிலதை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ இந்த ஞானம் இந்த பயிற்சியெல்லாம் வேணும்னா தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னாலஜியோட செய்ய வைக்கும். இல்லைனா வேறு தேவையில்லாமல் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க, மான் பயிற்சி, கராத்தே பயிற்சி, மான் கராத்தே பயிற்சி எவனா கொடுக்க வந்தாலும் தூர போ சாத்தானேன்னு சொல்லும். புரியுதா இல்லைங்களா? ஞானம் தானே சொல்லுங்கய்யா. தாய்ப்பால் பயிற்சியே போதும், இந்த வித்தை காட்டுற வேலைன்னு எனக்கு ஏற்றி போகணும் அப்படின்னு சொல்லும். இதுதான் வாரணம் 1000. புரியுதுங்களா? வாரணம்னா என்னது? யானை. வாரணாவதம் அதுக்கு பேர். அதுக்கு இது அதான் வலை போட்டு தப்பிச்சு ஓடிச்சுங்களாம். பஞ்சபூதத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. சமைக்க கற்றுக் கொடுக்குறாங்க, வலை போட்டு தப்பிச்சு ஓடிடுது. புரியுதுங்களா? சமைக்க முடியாது உங்களால். இதுதான் அப்படி சொல்கிறாங்க அதில். புரியுதுங்களா? அதுதான் பாஞ்சாலி வருது. இது சக்தி வேற விட்டுடுறாங்க. இவன் தொடர்ந்து கொல்ல பார்க்குறான் பஞ்ச பாண்டவர்களை, சகுனி எல்லாம் சேர்ந்துன்னு முடியவில்லை. புரியுதுங்களா? கர்ணன் உட்பட, கர்ணன் பகுத்தறிவு, அதான் சமைக்க பார்க்குறாங்க. இவ்வளோ அறிவு அதில் இருக்குது மகாபாரதத்தில். இந்த பஞ்சபூதத்தை சமைச்சு சாப்பிட்ணுங்கய்யா. புரியுதா இல்லைங்களா? முடியுதா? அது தப்பிச்சு போயினே இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் உங்களால் இரும்பு சமைக்க முடியுமா? சொல்லி கொடுத்தா செய்கிறீங்க, சொல்லி கொடுக்க முடியும். இது புரியணும். புரியுதா இல்லைங்களா? சொல்லி கொடுக்க முடியும். என்ன வேணுங்கய்யா? இப்படிதான் ஆகிப்போச்சு. சொல்லி கொடுத்தா செய்வேன்னா அதை பற்றி அறிவே இல்லாமல் நம்ம அப்படியே செஞ்சு இப்படி ஆயிடுச்சு. காலைல எஞ்சி குளிக்கணும், 3 வேளை சாப்பிட்ணுன்னு அவங்க சொன்னாங்க. அதை அப்படியே செஞ்சு தான் என்ன ஆச்சுங்கய்யா?
இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம் நம்ம? முதல்ல இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா விஷயம், இதை வந்து பரவிசாரம் பண்ணி இது கவனம் வருதான்னு பாருங்கள். இதில் தான் ஆன்மீகம் என்ன ஆகுதுங்க, வீணாக போச்சு. கவனம் கொடுக்காமல, அதை பற்றி புரியாமலே அப்படியே உடனே விளைவுகளுக்கு ஆசைப்படுறோம் நம்ம. புரியுதுங்களா? இப்போ நம்ம தன்னிலை மாற்றம் வரணும்னா இப்போ குரு மேலே நீங்கள் அழகாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் ஐயா உங்களை சொல்ல எல்லாருமே சொல்கிறேன். இப்போ என்னென்னா நீங்கள் என்ன குரு எனக்கு சொல்லி தரல இப்படி சொல்கிறீங்க, புரியுதா இல்லைங்களா? எல்லாம் சொன்னாம்பா, ஆனால் அந்த எப்படி ரசவாதம் செய்யறதுன்னு சொல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் கேட்குறேன் நான். எல்லாம் வாய்கிழி நல்லா தான் பேசுகிறான், ஆனால் என்னது அஷ்டகர்மன்றான், எல்லாம் சரி தான், ஆனால் எதையுமே சொல்லித்தரல. நாங்கள் சொல்லித்தரத இதை தான் சொல்லித்தரதுன்னு சொல்கிறோம். எதை? உங்கள் மூளை யூஸ் பண்ணுங்க, புரியுதுங்களா? அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது என்னது? நிறுத்துங்க. யாரும் எங்களுக்கு சொல்லித்தரல, நாங்கள் இதுமாரி அதான் சொல்கிறோம். குரு வந்து காட்ட தான் முடியும், ஊட்ட முடியாதுன்னு இதுதான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்போ உங்கள் நேரத்தை என்ன பண்ணலாம்? இந்த ரசவாதம்னா என்ன செய்யறதுக்கு போகக்கூடாது. அதை பற்றி நூல்களை படிக்கலாமா இல்லையா? நான் சொன்னது உண்மைதானா? படிக்கலாமா இல்லையா? ரசவாதம் எப்படி செய்யறது நிறைய போட்டுக்கிறானு, இத்தனை ஜாமான் அரைக்கணும், ஏன் நம்ம அதெல்லாம் அரையாமல் இப்படி வந்துட்டோம், ஏன் வெள்ளைக்காரன் நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு முதல்ல யோசிச்சாதான் இந்த ஆணவம் இருந்து ஏடிபி வந்து அப்புறம் தான் கடவுள் சொல்லித்தரும். இது ஒரு மனிதனால் சொல்லித்தர இயலாது, சொல்லித்தரவும் கூடாது, புரியுதுங்களா? இல்லைன்னா வல்லாரை சொல்லி கொடுத்துருப்பாரு. இல்லைன்னா என்னதை தகுதியுடைய மாணவர்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லி தருவார்னு வருது எல்லா புத்தகத்திலும், ரைட்டுங்களா? அந்த தகுதினா என்னது? அதான் கேட்குறேன் நான். அந்த தகுதினா என்னது? எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. எனக்கு தங்க பருப்பம் சொல்லணும், எல்லாம் ரெடியாக தானே இருக்கிறாங்க, புரியுதா இல்லைங்களா? இப்போ மெடிக்கல் காலேஜ்னா ஆர்வம் கிடையாது. அது அந்த ஒரு வேர்டில் தான் எல்லாம் மறைஞ்சு போகுது. எல்லாருக்கும் ஆசை தான், ஆர்வம் கிடையாது. ஆர்வம் என்பது நாமளே இது மாதிரி இருக்குதா அப்படின்னா அது எப்படின்னு செய்யலாம் அப்படின்னு பார்க்கறது, புரியுதா? முதல்ல புரிஞ்சுக்கிற இதுதான். நாங்கள் செய்யறதுக்கிட்டே போகல. நாங்கள் பருப்பத்துக்கிட்ட இந்த பருப்பம் சாப்பிட்றத பற்றியோ செய்யறத பற்றியோ நாங்கள் என்னதை பேசுவதில்லை, புரியுதுங்களா? முதல்ல அதை பற்றி இது என்னது அப்படின்னு டீப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அங்கே அடிக்கும் மணி, எங்க குருநாதருக்கு அடிக்கும். ஓ ஆல் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு வருவாங்க, புரியுதுங்களா? இதுதான் விஷயம், புரியுதுங்களா? அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளாக அப்படின்னா அதை யாரும் எனக்கு சொல்லி தரல, ஏன் சொல்லி தரல, அதான் என் கேள்வி. அப்போ அதுதான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். அப்போ சிவபெருமான் இருக்கிறாரு, வல்லா இருக்கிறாரு, அப்புறம் சாமி எல்லாங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற சித்திர அகத்தி இருக்கிற எல்லாங்கிறாங்க, ரைட்டுங்களா? ஏன் உங்களுக்கு ஒருத்தரம் வந்து சொல்லி தரல? நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு யாரும் எங்களுக்கு சொல்லி தரல அப்படின்னு, ஏன் அவங்க சொல்லி தரல? இதான் என் கேள்வி. நம்ம அந்த நிலைக்கு இன்னும் வரலையா அப்படின்னா யோசிக்கல. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா ஆன்மீக ஆர்வம் எங்களுக்கு முக்தி அடையணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது என்னது? முக்கினால என்னன்னு தெரியல. உங்களுக்கு கஷ்டத்தை நீக்குது, அதான் துன்பம் நீக்கிறதுக்காக போய் கடவுள்கிட்ட போய் கேட்கறீங்களா தவிர ஆர்வம் இல்லை, புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு ஏதோ துன்பமாகுது, கல்யாணம் ஆகல, அது ஆகல, இது ஆகல, குழந்தை இல்லை, வேலை கிடைக்கல, வேலை போச்சு, அதுக்காக தான் நீங்கள் வாழறதே உங்களுக்கு கஷ்டமாகுது. ஆமா, பொண்டாட்டி அடிக்குது இல்லை புருஷன் அடிக்கிறான், இதுக்கு தான் இதை தேடுறீங்களே தவிர ஏதோ தங்கம் வந்துச்சுன்னா முடிஞ்சிருமா ரசம் தேடுறீங்க. இது போய் ஆர்வம்னு சொல்கிறீங்க. இதுக்கு பேர் ஆன்மீக ஆர்வம் கிடையாது. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அறியாமை ஆணவ மலம் மறைச்சிங்குதுன்னு இதுதான் சொல்கிறோம் நாங்கள், புரியுதுங்களா? அவங்ககிட்ட சொன்னால் புரியாது. இப்போ உங்ககிட்ட சொன்னால் இப்போ இதே நான் வெளி நம்பர் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன், நான் சண்டை வரும். இப்போ உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அமைதியாக கேட்குறீங்க, எப்படி? இதுதான் நாங்கள் வளர்த்துறோம். இதுக்கு பேர் தான் அருள். புரியுதுங்களா? அப்படின்னா நீங்க எதுக்கு மரணம்லாம் கேக்குறீங்க அப்படின்னு பாருங்க. எதுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா துன்ப நீக்கம் தான். உங்களுக்கு வந்து இதை பத்தி சயின்ஸை பத்தியோ இதை பத்தி என்னது அக்கறை இல்லை, புரியுதுங்களா? இந்த வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஐயோ ஏதாவது விடுதலை கிடைக்காதாங்கிற ஒரு அதுதான். கஷ்டப்பட்டது ஒண்ணு, ரெண்டாவது வலிக்க கூடாது. இப்ப மரணம் எல்லாம் வலிக்குது, புரியுதா இல்லைங்களா? ஐயோ எல்லாத்தையும் விட்டு போடுமோ, புரியுதா? புள்ள பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டுனது போயிடுமோ, அது கூட இல்லை. வலிக்கூடாது எனக்கு அப்படின்னா சாவறதுக்கு ரெடி ஆகிறோம். இப்போ வலின்னு ஒன்று வச்சதெல்லாம் யாரும் சாக மாட்டான், புரியுதா இல்லையா? பயந்து ஏதாவது தேடுறான், புரியுதுங்களா? இந்த வலி முடிக்கு வலி இல்லை, நகத்துக்கு வலி இல்லை, இன்னும் நான் குறவம் போட்டானுங்க, புரியுதுங்களா? புளி மாரி வெட்டிக்கிறானுங்க, கீரி புள்ள மாரி வெட்டிக்கிறானுங்க, குதறி வச்சான். அதுவும் இப்போ என்னது இப்போ ஒரு ஃபேஷன் வந்தது, குதற மாரி அப்படியே குதறி வச்சுக்கிறானு ஊச்சி மண்டையில் விட்டுட்டு, புரியுதா இல்லைங்களா?
ஆமாங்க, கடவுள் நல்ல அந்த ஏஐ மரணத்தை கூட அதுல கூட ஒரு ஏஐ குவாலிட்டி வச்சு அதை நம்ம தேடி போகாம பண்ணிருக்காரு. நல்லா ஆமாம், புரியுது. நம்மளை கட்டுப்படுத்துறாங்க. புரியுது. இதெல்லாம் அதான் சொல்கிறேன், அங்கே வராத மாதிரி யாரெல்லாம் அங்கே விசா கிடைக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சு ஞானம் பெற்ற பிறகு தான் அவரோட அனுமதியோட இதெல்லாம் செய்யக்குள்ளதான் அது படி. இப்போ தான் சொன்ன பாருங்க, தங்கம் வந்து நம்ம பூமியில் தங்கத்தை வச்சா வந்துருமா? தங்கம் நம்ம பூமியிலேருந்து வருமா? விளையுமா? அதே மாதிரி தான் நீங்கள் பருப்பம் சேர்ந்துடும் சாப்பிட்றது. அதுக்கு முதல்ல அதுதான் சொல்கிறேன், மூலாதார கடவுளை பார்க்கணும். உங்கள் ஜாதகம் தானே அந்த அதெல்லாம் இதெல்லாம் இருக்குதா? அப்போ 6ஆம் இடம் இருக்குதுல்ல, அதுதானே அது வயிறு புரியுதுங்களா? அதுதான் எதிரி. இப்போ எனக்கு ருண ரோக எதிரி மற்றும் என்னது வேலை செய்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் உங்கள் எதிரிலாம் இருப்போம், ரைட்டா? நீங்கள் வேலை செய்ய போனால் எதிரிலாம் வரோம், கம்முன்னு தான் என் எதிரி வரோம், புரியுதுங்களா? அப்போ 6ஆம் பாவம் இருக்குல்ல, 6ஆம் பாவம் 6வது கட்டம் உங்கள் லான்னு போட்டுக்கோங்க. உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள், அதில் லா அப்படின்னு இருக்கும், அதுதானே அது ஃபஸ்ட்டு. அதுலேருந்து 6வது கட்டம், அந்த 6வது கட்டத்தில் தான் உங்களுக்கு ஏன் சாப்பாடு சரியில்லைனா தான் வியாதிலாம் வருது, ரைட்டுங்களா? ருணானுபந்தம் இப்போ சொல்கிறேன்ல, ஆசையால் போய் கண்டதெல்லாம் சுவிக்கில் ஆர்டர் பண்ணி இது பண்ணுறது, அப்புறம் அந்த பொண்ணு அழகாகுது, இந்த பொண்ணு அழகாகுது அப்படின்னு கண்டதெல்லாம் தொடர்றது. அப்போ ருணானுபந்தன் பேர் இதுக்கு, இந்த செக்ஸ் மூலமாக வர்றது. அப்போ அசுத்த தேகன்றது இப்போ அது புரியுதுங்களா? வல்லார் சொல்கிற அசுத்த தேகம், அதான் ஆசைவசப்பட்டோ இல்லை எதுவோ எதை தொடரோம் அந்த பதிவுகளை பற்றி தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், அது பேர் ருணானுபந்தன் பேர். அது அசுத்தமாயிடுச்சு. அதுக்கு கண்டதை சாப்பிட்டு வச்சிங்கன்னா நோய் வந்துச்சு, அது அசுத்தம். அப்போ ரோக அது வேலை செய்கிறோம் எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறதுனா இது தான் வேலைக்கு போய் தானே ஆகணுன்றீங்க, ரைட்டுங்களா? அப்போ 6ஆம் இடத்துல வேலை, ரோகம், எதிரி, கடன், வறுமை, இந்த சனம், அது அடிவயிறு, புரியுதுங்களா? எதை சொல்லுதுன்னு தெரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ 6ஆம் பாவம் வந்து அதில் தான் இருக்குது. அதான் சொல்கிறாங்க 6, 8, 12 மறைவு ஸ்தானம். 3, 6, 8, 12 என்ன கேட்டிங்கன்னா 3ன்றது கலைமலிந்த தோல்வல்ல கண்ணப்பருக்கு மடியன். கலைமலிந்த மலிவுன்னா என்னதுங்கய்யா? மலிவு விலையில் கிடைக்குது அப்படின்னா என்னது? ஈஸியா. அப்போ கலை மலிந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கலைகளும் அவர்கிட்ட நிறையுதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? கேட்டா கலைமலிந்த தோல் வல்ல. அப்போ இந்த வீர பராக்கிரமம், தம்பி, அதெல்லாம் என்னது? இளைய சகோதரம், இதெல்லாம் வந்து 3வது பாவம். தோள்பட்டது இல்லை, தோள்பட்டது என்னதுங்க? ஷோல்டர்ஸ், அதான் 3வது பாவம், ரைட்டுங்களா? அது மறைவு ஸ்தானம். உங்கள் தம்பி நல்லவரா கெட்டவரான்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா உங்கள் தம்பியை? இளைய சகோதரனா தம்பி மட்டும் இல்லை, சகோதர சகோதரிகள், ரைட்டுங்களா? இதெல்லாம் நாம் டிசைட் பண்ணல, மறைவு ஸ்தானம், புரியுதுங்களா? உங்களுக்கு வீரம் உங்களுடைய வீரம். இப்போ பேசுறதுலாம் நல்லா பேசுவாங்க சில பேர், விஷயம் வந்தோன்னா தடன்னு ஆடுவோம் உடம்புலாம், புரியுதா இல்லைங்களா? அது மறைவு. பேசுறதுல நல்லா தான் இருக்கும். விஷயம் என்னது? ஆள் பார்த்தா 6 அடிக்கு ஜெயிச்சு அண்டிக்காக இருப்பான், குரல் பார்த்தா பொண்ணாக இருக்கும், இல்லை ஒரு சின்ன பையன் போய் மிரட்டினா கூட பயப்படுவாங்க. நிறைய பேர் இதுமாரி இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? உருவத்துக்கும் இதுக்கு என்னது சம்மந்தம் இருக்காது. உருவத்துக்கும் அவங்க குணத்துக்கும் அவ்வளோ. இந்த திருவண்ணாமலை ருக்கு யானைன்னு ஒரு யானை இருந்துச்சு, இந்த எலிக்கு பயந்துன்னு ஹார்ட் அட்டாக் செத்துச்சிங்கய்யா. திருவண்ணாமலை யானை இருந்துச்சுங்கய்யா, ருக்கு அது பேர். அது என்னென்னா 2 பெருச்சாலி சண்டை போடுறது பார்த்து ஹார்ட் அட்டாக் செத்துச்சிக்கலாம். எலினா பயமா, அந்த யானை பார்க்கட்டு போய் நானும் என் பையனும் போய் கேட்டோம், போய்டா அது எலினா இதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு இன்னும் ஆர்ப்பாட்டம் பாருங்க, அதுக்கு போய் சமாதியெல்லாம் கட்டி போயிடலாம். யானை எலி பெருச்சாலி சண்டை போடுறது பார்த்து பயந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்துச்சிங்களா ஐயா? எப்படி இது பாருங்க, புரியுதுங்களா? அப்போ அது உருவத்துக்கு அதுக்கு தெரியாது. அப்போ யானையிலையும் என்னது வீக்கான யானை இருக்குது, புரியுதுங்களா? அதுவும் பரவசாரம் பண்ணாதான் ஜெயிக்கலாம், புரியுதா இல்லைங்களா? யானையாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் இப்போ தாவரத்துக்கெல்லாம் கேன்சர் வருது, ரைட்டுங்களா? யானையில், எலியில், புலியில், நாயில், வீரமான நாய் இருக்குது, பயந்தாங்கொல்லி நாய் இருக்குது, எல்லாம் இருக்குதா இல்லையா? கேரக்டர் அதுக்கும் இருக்குது. அப்போ அது நம்மள மாரி தான் ஒன்று ஒன்றா அதுவும் பரவசாரம் பண்ணி படித்து தான் வரணும்னு தெரியுதுங்களா? புரியுதா? அப்போ இறைவன் என்ன அதை கேனையும் கிடையாது,
முதல்ல நீங்கள் நினைக்கிறது இறைவனே கிடையாது. சிவபெருமான் இறைவன் இல்லை, வள்ளலார் இறைவன் இல்லை, அப்பர் சாமி இறைவன் இல்லை. அப்போல்லாம் யார் இவங்க? நம்மளோட அதிகமான டெக்னாலஜி, புரியுதா இல்லைங்களா? நம்மளோட அதிகமாக பரவசாரம் பண்ணிக்கிறாங்க, நம்மளோட அதிகமாக படிச்சுக்கிறாங்க. நம்மளை கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியும், ஆனால் அவங்களால நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுது. அப்போ அது மாதிரிலாம் பார்க்கணும் நீங்கள். அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் பரவசாரம். உட்காந்துன்னு இந்த வலிக்கு பயந்துக்கணும், இல்லை துன்பணிக்கிறதுக்கு எனக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாம் ஆன்மீகமாக கிடையாது, அதெல்லாம் பெண்மீகம். புரியுதுங்களா? புரியுதுங்க. ஆன்மீகத்துக்கு வரணும். பெண்மீகத்துலேருந்து எங்கே வரணுங்கய்யா? ஆன்மீகத்துக்கு வரணும். வரலாமா? இல்லை நான் இல்லை பெண்மீகம் தான் எனக்கு சரியாதுன்னு இருக்குது. அதான் அப்படி சொல்கிறீங்களா? வரலாங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணோம்? கண்ணாடி சமயம், கண்ணாடி சமயமா, விளக்கு சமயமா, அதான் இப்போ வல்லர் அதான் ஆரம்பிச்சாரு, அங்கே தான் முடிச்சாருங்க. அதை தான் இப்போ கொடுத்துக்குறோம். நீங்கள் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டே அப்படியே ஏஞ்சி போனீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? கண்ணாடி விளக்கு, அதனால கண்ணாடி சமயமா, அது கூட மரண சமயமா. அடுத்தது இதுமாரி ஒவ்வொன்றா முடிக்கணும். ஒவ்வொரு சாப்டராக என்ன பண்ணுங்கய்யா? அதுக்கப்புறம் உறவு சமயமா, அதான் பாவஸ்பந்தனா. புரியுதா இல்லைங்களா? பாவனை நீங்கள் தானே பாவிச்சுக்கிறீங்க, இது அது இது அப்படி நீங்களே, அதான் பாவம். புரியுதா இல்லைங்களா? 6ஆம் பாவம், 5ஆம் பாவம், 4ஆம் பாவம், 3ஆம் பாவம். புரியுதுங்களா? நீங்களே பாவிச்சுக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் பாவிக்கிற மாதிரி ஒருத்தர் பண்ணி வச்சுக்கிறான். சைனாவில் பிறந்தா வேற வீதி, அதான் சொல்கிறேன்ல. நீங்கள் அமெரிக்காவில் பிறந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தலாம் கிடையாது. அங்கே இது மாதிரி என் பொண்டாட்டி அங்கே வேற விட்ட பண்ணி அதெல்லாம் கவலை இல்லை, அது உரிமைன்னு சொல்கிறானுங்க. புரியுதுங்களா? சைனாவில் பிறந்தா இட்லி, பாம்பு இட்லி, பள்ளி சட்னி எச்சு ஊறுவாங்க. புரியுதா இல்லைங்களா? மாயில் மாட்டிக்கணும். தெரியுதுங்களா? எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிடுறான், இதுதான் சாப்பாடு, இப்படி தான் இருக்கணும் நீ அப்படின்னு அவன் போனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பாடிங்கிறோம். இதிலிருந்து உண்மையை விசாரித்தது தான் பரவிசாரம். புரியுதுங்களா? எவன் சொல்கிறதையும் கேட்காம நீங்கள் சொந்தமாக பார்க்கணும். அதே டைமில் எல்லாம் சொல்கிறத வச்சு யோசிக்கணும். அதுக்கு சிலபஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும். அந்த சிலபஸ்லாம் போட்டு சூப்பராக பாடினாத்திக்கலாம். சிவபெருமான் விட்டாச்சு, படிக்கிறது வந்து விட்டுருன்னா அதை உட்காந்து எல்லாம் உட்காந்து தூங்கி காலத்து வீணாகுதுங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் மாற்றணும். இப்போ அப்போ விளக்கு சமயமாக, கண்ணாடி சமயமான நீங்கள் அந்த மந்திரம் சொல்கிறது அதோட முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அது 1/2 மணி நேரம், மீதி 23.5 மணி நேரம் பண்ணுறீங்க பாருங்க. அதுதான் உங்களை வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்கள் பயந்தோ துன்பம் நீக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா என்னது, அது ஒரு அற்ப பயணம் ஒன்று உங்களுக்கு கொடுக்கலாம், வேஸ்ட். புரியுதா இல்லைங்களா? எனக்கு மரணமில்லா பிழை வேணும், எனக்கு ரசவாதம் வேணும், இது ஆன்மீகம் கிடையாது. மரணம்னா என்னன்னு பார்க்கணும், நீங்கள் படிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் அந்த அறிவு அடையிறதுக்கு ஆர்வம் இருக்குதா, அதுதான் ஆன்மீகம். அப்புறம் அந்த அறிவு அடைஞ்ச பிறகு என்ன செய்யணும், எது செய்யக்கூடாதுன்றது உங்களுக்கும் புரியும், கடவுளுக்கும் வந்து வருவான். அப்போ தான் அவன் உள்ளே இறங்குறான் குரு. இது வரலையும் உங்களுக்கு என்ன ப்ரிப்ரேஷன். புரியுதாலே? உங்களுடைய தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லினுக்கிறோம். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இதெல்லாம் பாருங்கள். மீண்டும் இன்னைக்கு சாயங்காலம் பயிற்சி இருக்கும், அதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.